நாளில் விசேஷமாய் கர்த்தாவே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே நீ சொன்னபடியே உன் சந்ததி இந்த பூமியில் பலத்திருக்கும். உன் பிள்ளைகளால் சமாதானம் பெரிதாயிருக்கும். நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினீரே கர்த்தாவே. உடைய வார்த்தையின்படியே இன்றைக்கு எங்கள் மத்தியில் உமது நாமம் உயரவும், ஆண்டவரே அநேகர் தொடப்படவும், சகல ஜனங்களும் வந்து கூடி உம்மை ஆராதிக்க தேவரீர் உதவி செய்யும். இந்த கரத்திலே கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து பாடுவோம், அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணி. Thank you Lord. கரங்களை தட்டி பாடுவோம். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலும் பாடிய போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே, பாடிய போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே. அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலும் பாடிய போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே. ஜீவனுள்ளவரை இயேசு என்னை கவலை எனக்கில்லையே, புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டை என்னை நடத்தி செல்லுவான். ஜீவனுள்ளவரை எந்த கவலை எனக்கில்லையே, புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டை என்னை நடத்தி செல்லுவான். காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறினான். காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்றும் மாறினான். எந்த நேசரே அடைக்கலமானவர், போக்கிலும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். எந்த நேசரே இயேசுவே அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலும் பாடிய போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே. உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவீர். உலர்ந்த எலும்புகளை உயிர்க்க செய்தவரே உமக்கு நிகரே இல்லையே, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்க செய்து என்னை நடத்தி செல்லுவீர். நல்ல தேவனின் வல்ல வார்த்தையால் எந்த வாழ்வு மலரும், நல்ல தேவனின் வல்ல வார்த்தையால் எந்த வாழ்வு மலரும். எந்த தேவனே என் பரிகாரமானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். எந்த தேவனே என் பரிகாரமானவர்,
இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலும் பாடிய போற்றிடுவேன். மரமனை ஸ்தோத்தரிப்பே. உலக பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியே, என்னை நீதியாக்கி வறுமை செழிப்பாக்கி என்னை வாழ வைத்தீரே. உலக பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியே, என்னை நீதியாக்கி வறுமை செழிப்பாக்கி என்னை வாழ வைத்தீரே. மரத்தில் தூக்கப்பட்டில் நீரை சாபமானி எந்தன் பாவத்தின் தீரே. மரத்தில் தூக்கப்பட்டில் நீரை சாபமானீர் எந்தன் பாவத்தின் தீரே. ஆபிரகாம் கொண்டான எல்லா ஆசீர்வாதம் சிலுவை வழியாக, சிலுவை வழியாக சொல்லுவோம் எனக்கு வந்ததே, எனக்கு வந்ததே. ஆபிரகாம் கொண்டான எல்லா ஆசீர்வாதமும் சிலுவை வழியாக எனக்கு வந்ததே. அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலும் பாடிய போற்றிடுவே. அரமனை ஸ்தோத்தரிப்பே. வானசேனை சுழைய காலம் சத்தம் முழங்க மேகம் மீதில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார். வானசேனை சுழைய கால சத்தம் முழங்க மேகம் மீதில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனாக மணவாளன் வந்திடுவார். ஆயத்தமாகுவே நண்பரை சந்திக்க பரிசுத்த கூட்டத்தோடே. ஆயத்தமாகுவே நண்பரை சந்திக்க பரிசுத்த கூட்டத்தோடே. அந்த நாள் சமீபமே என் இதயம் பூரிக்குதே. செல்வே நண்பருடன் வாழ்வே நித்தியமா. அந்த நாள் சமீபமே என் இதயம் பூரிக்குதே. செல்வே நண்பருடன் வாழ்வே நித்தியமா. அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலும் பாடிய போற்றிடுவே. பரமனை ஸ்தோத்தரிப்பே. பாடிய போற்றிடுவே. பரமனை ஸ்தோத்தரிப்பே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரின் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரின் நேரம். வேலத்தின் மேல் வேலரே கிருபையின் மேல் கிருபை. மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. வேலத்தின் மேல்
வேலனே கிருபாயின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடு, எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடு. சோர்வான சூழ்நிலை வந்திடு, எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடும். பெருக்கத்திலே பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடு. பெருக்கத்திலே பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடு. வேலாத்தின் மேல் வேலனே கிருபாயின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் வேலத்தின் பரிசுத்தமே. மேல் சேர்ந்து எல்லாம் வேலாத்தின் மேல் வேலனே கிருபாயின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுவே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுவே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் என்னோடு. வேலாத்தின் மேல் வேலனே கிருபாயின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. வேலாத்தின் மேல் வேலனே கிருபாயின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் என்னோடு. வேலாத்தின் மேல் வேலனே கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. வேலாத்தின் மேல் வேலனே கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்துமவாரம் பெருகிடுவே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுவே. ஆத்துமவாரம் பெருகிடுவே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுவே. கூட்டம் சபைதாரிலே நோக்கி வந்திடும் காலமிலே. கூட்டம் சபைதாரிலே நோக்கி வந்திடும் காலமிலே. வேலாத்தின் மேல் வேலனே கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. வேலாத்தின் மேல் வேலனே கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. வேலாத்தின் மேல் வேலாத்தின் மேல் வேலனே கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல்
மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும் எதிர்ப்பு ஏமாற்றும் சூழ்ந்திடினும், சோர்வான சூழ்நிலை வந்திடினும் எதிர்ப்பு ஏமாற்றும் சூழ்ந்திடினும், நெருக்கத்திலே பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடு. நெருக்கத்திலே பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் என்னோடு. மேலாத்தின் மேல் மேலரே கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. சொல்லுவோம், மேலத்தின் மேல் மேலத்தின் மேல் மேலரே கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. தேலன் அல்ல பாராக்கிரம் அல்ல, எல்லாம் ஆவியினால் கூடும். தேலன் அல்ல பாராக்கிரம் அல்ல, எல்லாம் ஆவியினால் கூடும். பாடுவோம். தேலன் அல்ல பாராக்கிரம் அல்ல, எல்லாம் ஆவியினால் கூடும். தேலன் அல்ல பாராக்கிரம் அல்ல, எல்லாம் ஆவியினால். சொல்லுங்கள், வேலன் அல்ல வேலன் அல்ல பாராக்கிரம் அல்ல, எல்லாம் ஆவியினால் கூடும். போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானதல்ல, தேவன் மேலனுள்ளவை. அவரின் இரக்கம் தூய அன்பு என்றும் மாறாதது. மாவலிது ஒன்று சேர்ந்து கிறிஸ்தேசுவை ஆராதிப்போம், அவர் நாமத்தில் மாத்த ஜெயம் கொள்வோம். வேலன் அல்ல பாராக்கிரம் அல்ல, எல்லாம் ஆவியினால் கூடும். வேலன் அல்ல பாராக்கிரம் அல்ல, எல்லாம் ஆவியினால். சொல்லுவோம், வேலன் அல்ல வேலன் அல்ல பாராக்கிரம் அல்ல, எல்லாம் ஆவியினால் கூடும். ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமையும் தயவு நற்குணம் விசுவாசமும் சாந்தத்துடன் இச்சையடக்கமும். இக்கனியை நாம் என்று கொடுத்திடுவோம், ஆவிக்கேற்றவாறே நடந்திடுவோம். வேலன் அல்ல பாராக்கிரம் அல்ல, எல்லாம் ஆவியினால் கூடும். வேலன் அல்ல பாராக்கிரம் அல்ல, எல்லாம் ஆவியினால் கூடும். ஆவியின் கனியோ ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமையும் தயவு நற்குணம் விசுவாசமும் சாந்தத்துடன் இச்சையடக்கமும். இக்கனியை நாம் என்றும் கொடுத்திடுவோம், ஆவிக்கேற்றவாறே நடந்திடுவோம். வேலன் அல்ல பாராக்கிரம் அல்ல, எல்லாம் ஆவியினால் கூடும். வேலன் அல்ல பாராக்கிரம் அல்ல, எல்லாம் ஆவியினால் கூடும். உண்மை உள்ளவைகள் ஒழுக்கமுள்ளவை நீதி உள்ளவைகள் எவைகள்
உள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியமெதுவோ புகழெதுவோ அவைகளையே சிந்தித்திடுவோம். மேலன் அல்ல பராக்கிரம் அல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். மேலன் அல்ல பராக்கிரம் அல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். சொல்லுவோம் மேலன் அல்ல மேலன் அல்ல பராக்கிரம் அல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானதல்ல தெய்வபலனுள்ளவை அவரின் இரக்கம் என்று மாறாதது. மாவலிடும் சேர்த்து கிறிஸ்தேசுவை ஆராதிப்போம். அவர் ஜெயம் கொள்வோம். மேலன் அல்ல பராக்கிரம் அல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். மேலன் அல்ல பராக்கிரம் அல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். உண்மை உள்ளவைகள் ஒழுக்கமுள்ளவைகள் நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் புண்ணியமெதுவோ புகழெதுவோ அவைகளையே சிந்தித்திடுவோம். மேலன் அல்ல பராக்கிரம் அல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். மேலன் அல்ல பராக்கிரம் அல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமையும் தயவு நற்குணம் விசுவாசமும் சாந்தத்துடன் இச்சையடக்கமும் இக்கனியை நாம் என்று கொடுத்திடுவோம். ஆவி பெற்றவாறே நடந்திடுவோம். மேலன் அல்ல பராக்கிரம் அல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். மேலன் அல்ல பராக்கிரம் அல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். உண்மை உள்ளவைகள் ஒழுக்கமுள்ளவைகள் நீதி உள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியமெதுவோ புகழெதுவோ அவைகளையே சிந்தித்திடுவோம். மேலன் அல்ல பராக்கிரம் அல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். மேலன் அல்ல பராக்கிரம் அல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானதல்ல தேவபலனுள்ளவை அவரின் இரக்கம் தூயது என்றும் மாறாதது. மாவலிலே ஒன்று சேர்த்து கிறிஸ்தேசுவை ஆராதிப்போம். அவர் நாமத்தில் வார்த்தையால் ஜெயம் கொள்வோம். மேலன் அல்ல பராக்கிரம் அல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். மேலன் அல்ல பராக்கிரம் அல்ல எல்லாம் ஆவியினால் கூடும். ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானமும் நீடிய பொறுமையும் தயவு நற்குணம் விசுவாசமும் சாந்தத்துடன் இசையடக்கமும் இக்கையை நாம் என்றும் கொடுத்திடுவோம். ஆவி பெற்றவாறே நடந்திடுவோம். மேலன் அல்ல பராக்கிரம் அல்ல எல்லாம் ஆவியினால் கூடும்.
தேவனை நாங்கள் ஆராதிப்போம் ஜீவித நாட்களெல்லாம். தேவனை நாங்கள் ஆராதிப்போம் ஜீவித நாட்களெல்லாம். பாடுவோம் நம் தேவனை, துதிப்போம் நம் இயேசு ராஜனை. பாடுவோம் நம் தேவனை, துதிப்போம் நம் இயேசு ராஜனை. தேவனை நாங்கள் ஆராதிப்போம் ஜீவித நாட்களெல்லாம். தேவனை நாங்கள் ஆராதிப்போம் ஜீவித நாட்களெல்லாம். நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார், நன்மை என்னும் பாரத்தை சுமத்திடுவார். நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார், நன்மை என்னும் பாரத்தை சுமத்திடுவார். பாவங்கள் எல்லாம் நீக்கினாரே, வியாதிகள் எல்லாம் சுகமாக்கினார். பாவங்கள் எல்லாம் நீக்கினாரே, வியாதிகள் எல்லாம் சுகமாக்கினார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனை நாங்கள் ஆராதிப்போம் ஜீவித நாட்களெல்லாம். தேவனை நாங்கள் ஆராதிப்போம் ஜீவித நாட்களெல்லாம். ஆசீர்வாதம் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டோமே, ஜீவனை விரும்பி வாழ்ந்திடுவோமே. ஆசீர்வாதம் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டோமே, ஜீவனை விரும்பி வாழ்ந்திடுவோமே. 1000 மடங்கு பெருகிடுவோம், விசுவாச வார்த்தையை பேசிடுவோம். 1000 மடங்கு பெருகிடுவோம், விசுவாச வார்த்தையை பேசிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனை நாங்கள் ஆராதிப்போம் ஜீவித நாட்களெல்லாம். தேவனை நாங்கள் ஆராதிப்போம் ஜீவித நாட்களெல்லாம். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார். சொல்லுவோம், வாளாக்காமல் வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார். ஒருமுறை கூட சேர்ந்து வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார். சாபங்கள் எல்லாம் போக்கினாரே, செய்வது எல்லாம் வாய்க்க செய்வார். சாபங்கள் எல்லாம் போக்கினாரே, செய்வது எல்லாம் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை நாங்கள் ஆராதிப்போம் ஜீவித நாட்களெல்லாம். தேவனை நாங்கள் ஆராதிப்போம் ஜீவித நாட்களெல்லாம். ஆசீர்வாதம் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டோமே, ஜீவனை விரும்பி வாழ்ந்திடுவோமே. ஆசீர்வாதம் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டோமே, ஜீவனை விரும்பி வாழ்ந்திடுவோமே. 1000 மடங்கு பெருகிடுவோம், விசுவாச வார்த்தையை பேசிடுவோம். 1000 மடங்கு பெருகிடுவோம், விசுவாச வார்த்தையை பேசிடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனை நாங்கள் ஆராதிப்போம் ஜீவித நாட்களெல்லாம். தேவனை நாங்கள் ஆராதிப்போம் ஜீவித
செய்த நாட்களெல்லாம். கரலை தட்டி பாடும். விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து எனக்காக நீர் மரித்தீரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து எனக்காக நீர் மரித்தீரே. சிலுவையில் எனக்காக எல்லாம் முடித்தீரே. ரட்சிப்பை தந்தவன் நீரே. சிலுவையில் எனக்காக எல்லாம் முடித்தீரே. ரட்சிப்பை தந்தவன் நீரே. பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கி நீதிமானாய் மாற்றி சுகவாழ்வு தந்தீரே. பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கி நீதிமானாய் மாற்றி சுகவாழ்வு தந்தீரே. சிலுவையில் எனக்காக எல்லாம் முடித்தீரே. ரட்சிப்பை தந்தவன் நீரே. சிலுவையில் எனக்காக எல்லாம் முடித்தீரே. ரட்சிப்பை தந்தவன் நீரே. ஆராதித்து பாடுவோம். துதித்து பாடுவோம். துதிப்போம் என்றும் உம்மையே துதிப்போம். என்றும் போற்றி பாடுவோம். துதிப்போம் என்றும் உம்மையே துதிப்போம். என்றும் துதிப்போம். மேன்மையான வாழ்வு மேலான தயவு வாக்குத்தத்தம் எல்லாம் சிலுவை வந்தீரே. மென்மையான வாழ்வு மேலான தயவு வாக்குத்தத்தம் எல்லாம் கிருபையால் தந்தீரே. சிலுவையில் எனக்காக எல்லாம் முடித்தீரே. ரட்சிப்பை தந்தவன் நீரே. சிலுவையில் எனக்காக எல்லாம் முடித்தீரே. ரட்சிப்பை தந்தவன் நீரே. சேர்ந்து பாடுவோம். திருப்பி ஆராதித்து பாடுவோம். துதிப்போம் என்றும் உம்மையே துதிப்போம். என்றும் போற்றி பாடுவோம். துதிப்போம் என்றும் உம்மையே துதிப்போம். என்றும் துதிப்போம். பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கி நீதிமானாய் மாற்றி சுகவாழ்வு தந்தீரே. பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கி நீதிமானாய் மாற்றி சுகவாழ்வு தந்தீரே. சிலுவையில் எனக்காக எல்லாம் முடித்தீரே. ரட்சிப்பை தந்தவன் நீரே. சிலுவையில் எனக்காக எல்லாம் முடித்தீரே. ரட்சிப்பை தந்தவன் நீரே. ஆராதனையின் நாயகனே உம்மை நான் ஆராதிப்பேன். அபிஷேகத்தை தருபவரே உம்மை நான் ஆராதிப்பேன். ஆராதனையே நான்
நாயகனே உம்மை நான் ஆராதிப்பேன். அபிஷேகத்தை தருபவரே உம்மை நான் ஆராதிப்பேன். வழியும் நீரே சத்தியமும் நீரே உம்மை நான் ஆராதிப்பேன். சிந்தையும் நீரே வார்த்தையும் நீரே உம்மை நான் ஆராதிப்பேன். வழியும் நீரே சத்தியமும் நீரே உம்மை நான் ஆராதிப்பேன். சிந்தையும் நீரே வார்த்தையும் நீரே உம்மை நான் ஆராதிப்பேன். என் இயேசுவே உம்மை நான் ஆராதிப்பேன். என் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் இயேசுவே உம்மை நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 நாயகனே உம்மை நான் ஆராதிப்பேன். அபிஷேகத்தை தருபவரே அபிஷேகத்தை உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை நான் ஆராதிப்பேன். பாடுவோம் ஆராதனையின் நாயகனே ஆராதனையே நாயகனே உம்மை நான் ஆராதிப்பேன். அபிஷேகத்தை தருபவரே உம்மை நான் ஆராதிப்பேன். வேலனும் நீரே ஆரனும் நீரே உம்மை நான் ஆராதிப்பேன். இன்பமும் நீரே இணையில்லா தெய்வமே உம்மை நான் ஆராதிப்பேன். வேலனும் நீரே ஆரனும் நீரே உம்மை நான் ஆராதிப்பேன். இன்பமும் நீரே இணையில்லா தெய்வமே உம்மை நான் ஆராதிப்பேன். என் இயேசுவே உம்மை நான் ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். என் இயேசுவே உம்மை நான் ஆராதிப்பேன். சேர்ந்து ஹalleluya அல்லேலூயா 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 நாயகனே உம்மை நான் ஆராதிப்பேன். அபிஷேகத்தை தருபவரே உம்மை நான் என் இயேசுவே என் இயேசுவே உம்மை நான் ஆராதிப்பேன். என் இயேசுவே. வெறும் 70 பேர் எகிப்துக்குள்ளே போனார்கள். வெளியே 430 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வந்தார்கள். வரும்போது கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வெளியே வந்தார்கள். எப்படி அந்த அளவுக்கு பெரிய இருக்க முடியும்னு சொல்லி அநேக வேத வல்லுநர்களுக்கு ஒரு சந்தேகம். சிலர் சொல்கிறாங்க இந்த சைபர் தப்பாக போட்டிருக்காங்க பைபிளில், 30 லட்சம் இருக்கவே முடியாது, எப்படி 430 வருஷத்தில் 70 பேர் எப்படி 30 லட்சமாக போக முடியும், மாற முடியும், அவ்வளோ வேகமாக வளர முடியாது. ஆனால் யாத்ராகமம் 1 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா எப்படி வளர்ந்தாங்கன்னு அங்கே சொல்லியிருக்கு.
அந்த ராஜா எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல வேணும்னு உத்தரவு போடுறாரு. ஏன்னா இவருடைய வளர்ச்சியும் இவருடைய பெருக்கமும் அவர்களுக்கு பயம் அளிக்கிறது. அந்த காலத்தில் நம்பர் ரொம்ப முக்கியம். மைனாரிட்டியாக இருந்தால் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் கர்த்தர் பெருக பண்ணுறாரு பாருங்க. கர்த்தர் எப்படி பெருக பண்ணுறாரா? சிலர் சொல்கிறாங்க இந்த சைபர் தப்பாயிடுச்சு, அதனால் ஒருவேளை 3 லட்சமாக இருக்கலாம், 30 லட்சமாக இருக்குமா அது அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு இல்லை ஒன்று பிரசவம் ரொம்ப சுலபமாக இருக்குது, டக்கு டக்குன்னு பிள்ளை பத்துக்கிறாங்க. தாதியெல்லாம் அந்த கொல்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே கதை முடிஞ்சிருது. ஒன்றுமே நடக்காத போல் இவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க பெண்கள்லாம், குழந்தையும் பெற்றுட்டு. அந்த அளவுக்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார் குழந்தை பெற்றுக்கிற விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் 2, 3, 4ன்னு பெற்றுக்கிட்டாங்கன்றார். இப்படி தான் பெருகுச்சு. பெருக்கம் என்பது ஒரு கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். சபை பெருகிறது கூட நான் நம்புகிறேன் கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நம்ம எல்லா விதத்துலையும் பெருக பண்ணுகிறது. நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்து அதே நிலையிலிருந்து இன்னும் கழுதை கரைஞ்சி கட்டருமானதுன்ற மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போனால் அது ஆசீர்வாதம் இல்லை, அது நல்லது இல்லை. அது கர்த்தர் எல்லா மனுஷரும் எப்படியோ வச்சுருக்கிறார். நம்ம பிறந்தப்போ இருந்த சைஸ்லேயே இருக்கவா செய்கிறோம் கிடையாது, போக போக வளர்ந்துக்கிட்டு தான் போகிறோம் இல்லையா? வளர்ச்சிங்கிறது பில்டினாக இருக்குது நமக்குள்ள. அறிவில் வளர்கிறோம், சரீரத்தில் வளர்கிறோம், எல்லா விதத்திலும் பொருளாதாரத்தில் வளர்கிறோம், எல்லா விதத்திலும் வளர்கிறோம். வளர்ச்சி பெருக்கம்ங்கிறது ஒரு கடவுள் மனுஷனுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு சக்தி. ஆகவே இன்றைக்கு அந்த சக்தியை பற்றி தான் பேசலான் இருக்கிறேன். எல்லாரும் திருப்பவும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். ஆசீர்வாதத்தை குறித்து சில காரியங்களை இன்றைக்கு வேகமாக சொல்ல போகிறேன். எனக்கு கடகடன்னு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இருக்கிற டைமில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுகிறேன். கலாத்தியர் 3, 13, 14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்றுங்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை அருமையாக விளக்கி போதிக்கக்கூடியவர். இந்த சுவிசேஷங்களை வாசிக்கிறதுக்கும் நிருபங்களை வாசிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. சுவிசேஷங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலுவையில் எப்படி சிலுவையில் இயேசுவை பிடிச்சி அடித்தாங்க, ரத்தம் வந்தது, ஆணி கடவுனாங்க, இப்படி என்னென்ன அவர் சொன்னார், என்ன இவங்க சொன்னாங்க, அங்கே என்ன நடந்ததுன்னு அப்படியே அந்த கதையை அப்படியே சொல்லுது சுவிசேஷம். ஆனால் நிருபங்களை வாசித்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அங்கே என்ன நடந்தது என்பதன் அர்த்தத்தை இங்கே சொல்லுகிறார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்புறம் ஏன் சாபமானார், ஏன் அப்படி மரத்தில் தூக்கப்பட்டு கொல்லப்பட்டார், ஏன் அப்படி சிலுவையில் தூங்கி சத்தார் அப்படிங்கிறது சொல்றாரு. 2 காரணம் சொல்றாரு. ஒன்று, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்படியே நமக்கு வரும்படியாகும். இன்னொன்று, ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலே அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகும். நல்லா கவனிங்க, 2 சொல்றாரு, 2 காரணம் சொல்றாரு ஏன் இயேசு சிலுவையில் மரித்தார்ன்றதுக்கு. இதெல்லாம் சுவிசேஷத்தில் வாசிக்க முடியாது. நீங்க ஏன் இயேசு மரிக்கணும், ஏன் இயேசு அப்படி மரிக்கணும், இதெல்லாம் தான் விளக்க போறேன் நான். ஏன் இயேசு மரிக்கணும், ஏன் இயேசு அந்த விதத்தில் மரிக்கணும், மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி ஏன் அவர் அந்த விதமான ஒரு கோர மரணத்தை அடைய வேண்டும். 2 காரணம். ஒன்று, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வரணும். இன்னொன்று, ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற வேண்டும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். பொதுவாக ஆசீர்வாதத்தை பற்றி சொல்ல போகிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பற்றியும் பார்ப்போம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகணும், ஆவி குறித்த வாக்குத்தத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 காரியம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் பழைய உடன்படிக்கையின் கீழே தேவனுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதம். ஆவி குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் வெறும் வாக்குத்தத்த ரீதியில் தான் இருந்தது ஒழிய அவர்கள் ஆவியை பெற முடியல, ஆவியானவர் உள்ள வாசம் பண்ண முடியல பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு. அதனால தான் பாருங்க, அதில் மிகப்பெரியவனான யோவான் ஸ்நானகன். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதிய ஏற்பாடு எங்கே ஆரம்பிக்குது?
இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகுதான் புதிய ஏற்பாடு எஃபெக்டிவ் வருது. அப்போ அதுக்கு முன்னால் இருந்ததெல்லாம் பழைய ஏற்பாடு தான். அப்போ யோவான் ஸ்நானன் கூட கிட்டத்தட்ட பழைய ஏற்பாடு தான். அப்போ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளே அவன் தான் பெரியவன் சொல்றாரு இயேசுவே. ஆனால் அந்த பெரியவனை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சிறியவன் பெரியவனா இருக்கிறான்றார். எப்படி அது? நம்ம என்ன ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, எலியா, எலிசா, ஏசாயா, எரேமியா இவங்களெல்லாம் காட்டிலும் பெரியவர்களா? நம்ம அவங்களாம் அவ்வளோ பெரியவங்களாச்சே அப்படின்னு சொல்லலாம். வேதம் சொல்லுது, இயேசுவே சொல்றாரு, அவன் தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகளே பெரியவன். அவனை காட்டிலும் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒருவன் அவனை காட்டிலும் பெரியவனா இருக்கிறான். எந்த விதத்தில் பெரியவன்? எந்த விதத்தில் பெரியவன்னா, அவர்கள் எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை, உள்ள வந்து வாசம் பண்ண முடியல. அவர்கள் உள்ள இருந்து நடத்தல ஆவியானவர். அப்பப்போ வந்து அவர்கள் மேலே இறங்கினார். அவர்கள் தீர்க்கதரிசி சொன்னாங்க, அவர் வந்து இறங்கினார், அவர்கள் அற்புதம் செஞ்சாங்க. அவ்வளோதான ஒழிய அவர்கள் உள்ள இருந்து அவர்களை நடத்தல. உள்ள இருக்கிறதுங்கிறது மகா பெரிய ஆசீர்வாதம். அப்பப்போ அவர் வந்துட்டு போறது வேற. ஆனா உள்ளே இருந்தாருன்னா எப்படி இருக்கும்னு வச்சுங்க நம்முடைய வாழ்க்கை. எப்பாவது நமக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்ம கூப்பிட்டா அவர் வர்றது வேற. நமக்குள்ளே இருந்து அவர் நம்ம நடத்தினார் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுதான் புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றது பழைய உடன்படிக்கையில மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆவியை குறித்து பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அது உண்மையாகிறது, அது சாத்தியமாகிறது. அவர் வந்து நம்முடைய பாவங்களார நம்ம கழுவுனதுனால இப்போ ஆவியானவர் வந்து நமக்குள்ள வாசம் பண்ண முடிகிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ள வந்து பெரிய ஆசீர்வாதம். அது புதிய நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பொருளாதாரம், அது இது உலக பிரகாரமான ஒரு வெற்றி, வாழ்வு, நல்லா இருக்கிறது, ஆடு மாடு, வேலைக்காரர் வேலைக்காரிகள், நிலம் புலம், இதெல்லாம் வச்சு பெரிய சீமானா இருந்தான் என்று ஆபிரகாம் பற்றி சொல்லி இருக்குது. அதெல்லாம் பழைய ஏற்பாடியா? ஒருத்தர் சொல்றாரு அதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் நமக்கு அதெல்லாம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன? ஆவியானவர் வந்து நமக்குள்ள இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் தான் அதெல்லாம், புதிய ஏற்பாட்டில் அது கிடையாதுன்றார். எது கிடையாது? முக்கியமா அவர் என்ன சொல்றாரு, இந்த பொருளாதார ஆசீர்வாதம், வெற்றிங்கிறது, இந்த நல்ல காரியங்கள், ஒரு வீடு நிலம் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் கிடையாதாக்கும். புதிய ஏற்பாடு வேறையாக்கும். புதிய ஏற்பாட்டில் வெறும் ஆவியானவர் வந்து உள்ள இருக்கிறாரு, செத்தா நம்ம மோட்சம் போகலாம். இதுதான் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பழைய உடன்படிக்கையை காட்டிலும் அதன் ஆசீர்வாதங்களை காட்டிலும் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் மேலானது. அதை காட்டிலும் இது பெட்டர் கவனன்ட்னே சொல்லி இருக்குது இல்லையா? இது மேலான உடன்படிக்கை. இப்போ என் கையில், இந்த கையில் ஒரு 50 ரூபா வச்சிருக்கேன்னு வைங்க, ரூபாய் எல்லாருக்கும் வழங்கும், அதனால தான் அதை உபயோகப்படுத்துகிறேன். இது ஒன்றும் இன்டர்பிரேட் பண்ண வேண்டியதில்லை. ரூபா நோட்னா எல்லாருக்கும் வழங்கும். இங்கே 50 ரூபா வச்சுருக்கேன், இந்த கையில் 100 ரூபா வச்சுருக்கேன் இல்லையா? ஒரு இங்கே இருக்கிற சின்ன 10 வயசு பையனை கூப்பிட்டு கூட இது வேணுமா இது வேணுமான்னு கேட்டாமல் எதை எடுப்பான்? 100 ரூபா தான் எடுப்பான். ஏன் 50 ரூபாய் காட்டிலும் 100 ரூபா பெட்டர்? பெட்டர் கவர்னண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். மேலான உடன்படிக்கை இல்லையா? இந்த 50 காட்டிலும் 100 பெட்டர். அப்போ அவன் 100 தான் வாங்கின, ஏன்னா இதுதான் பெட்டர் அப்படின்னு தெரியுது அவனுக்கு. பெட்டருங்கிறதுனால என்ன அர்த்தம்? இது இல்லை இங்க அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. இதுவும் இருக்கிறது, இதுக்கு மேல இன்னொரு 50ம் இருக்கிறது. அதுதான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைங்கிறதுனால பழசெல்லாம் இல்லை, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிடையாது. இது வேற விஷயமாக்கும். இது வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான். இது வந்து நமக்குள்ள வந்து ஆவியானவர் வாசம் பண்றார், அவ்வளவுதான். நம்ம செத்தா மோட்சம் போவோம். இந்த உலக ஆசீர்வாதங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றது மகா பெரிய தவறு. இந்த தவறை நம்பி நிறைய கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போனார்கள். ஏமாந்து போனார்கள்னா என்னன்னா, இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, வெறும் ஆவியானவர் உள்ள வந்து வாசம் பண்ணுவார், செத்தா மோட்சம் போவேன், இவ்வளவுதான் கிறிஸ்தவ ஜீவியன்னு நம்பிட்டாங்க. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட பெற்றுக்கொள்ளாதவர்களாக, கொஞ்சம் கூட அனுபவிக்காதவர்களாக போயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு மேலான உடன்படிக்கை, மேலான ஆசீர்வாதங்கள் நமக்கு புதிய உடன்படிக்கையின் மூலமாக கொடுத்துருக்கிறது தான். அப்போ பழைய உடன்படிக்கையில் இருக்கிற அத்தனையும் நமக்கு சொந்தம். கல்வாரி சிலுவையின் மூலமாக, புதிய உடன்படிக்கையின் மூலமாக வர்ற இந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமும் நமக்கு சொந்தம். நாம பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரெண்டுத்தையும் நாம பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார்.
இப்ப நல்லா கவனிங்க. அப்ப உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் இருக்குது. அதுல விரோதிகள் மேல ஜெயம், வெற்றி, அவனை எதிர்த்து அவனும் ஒரு விரல கூட ஆட்ட முடியல, வெற்றி, ஜெயம். பொருளாதாரம்னா அப்படி பொருளாதாரம், ஓவர் நைட் பெரிய பணக்காரனாகிறான். கர்த்தர் அவனை சீமானாக்குகிறார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1, 2 ஆகிய வசனங்கள், ஆபிரகாம் ஆடு மாடு வேலைக்கால் வேலைக்காரிகள் எல்லாத்தையும் உடைய சீமானாயிருந்தான் அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்னொரு 5-6 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா லோத் அவன் கூட ஒட்டிட்டு போனான் பாருங்க. இவன் கூட ஒட்டிட்டு போனோன்னு பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஏன்னா பாத்திரம் நிரம்பி வலியுதுன்ற மாதிரி இங்க வலிஞ்சதை வச்சு அவன் பெரிய ஆளாயிட்டான். அவனை விட்டுட்டு வந்திருக்கணும், இவரு விட்டுட்டு தான் வர சொன்னாரு. ஒட்டிக்கிட்டே வந்துட்டான், ஒட்டிக்கிட்டு வந்தே பெரிய பணக்காரனாலாம் பாருங்க. இவன் கூட இருந்தாலும் ஆசீர்வாதம். அந்த மாதிரி ஒரு இது அவனுக்குள்ள வேலை செய்யுது. பொருளாதார ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு ஆசீர்வாதம்னா 2 பேருக்கும் ஆடு மாடுகள் வேலைக்காரிகள் வெள்ளி பொண்ணு இருக்குது. பூமியே தாங்கலையாம் இவங்க ஆடு மாடுகளையும் அதிகம் மேயறதுக்கு இடம் இல்லை. அத்தனை ஆயிரமான ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருக்க முடியாது, பூமி தாங்கலை. நீ அந்த பக்கத்தை எடுத்துக்க, நான் இந்த பக்கத்தை எடுத்துக்க. சரி, அப்ப இந்த ஆசீர்வாதம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆசீர்வாதம்னு சொல்லியிருக்கு இல்லையா, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம மீட்டு கொண்டார். ஏன்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தமும் நமக்கு கிடைக்க முடியாத அப்படி ஆயிட்டுன்றார் இல்லையா. சரி, இப்ப இந்த ஆசீர்வாதத்தை பார்ப்போம். 2மே ஆசீர்வாதம் தான். அது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், இந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமும் இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அது இல்லையா, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதம்னா என்ன பாருங்க. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஆசீர்வாதம்ன்ற கான்செப்டே விளங்கலாம். அங்க போய் பிரசங்கம் பண்ணா ரொம்ப இதை விளக்கி சொல்லணும். ஏன்னா அந்த சாபத்தையும் நம்புறது இல்லை, ஆசீர்வாதத்தையும் நம்புறது. அவங்க என்ன சொல்றாங்க, யார் சபிச்சா என்ன, ஆசீர்வதிச்சா என்ன, எனக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லைன்றாங்க. நாம இந்தியர்கள் ரொம்ப அதுல பெரிய ஆளுங்க. எனக்கு இந்தியாவில் பிரசங்கம் பண்றது தான் ரொம்ப இஷ்டம். ஏன்னா இங்கே ஆசீர்வாதத்தை ரொம்ப நம்புகிறோம். நம்ம இந்த ஆசீர்வாதம் சாபம் இதிலெல்லாம் நமக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதை கரெக்டாக நம்புகிறோம். அதனால் ஈஸியாக டகார்னு பிரசங்கம் பண்ணிடலாம் இது. ஏன்னா ஏற்கனவே எல்லாருக்கும் அது விளங்குது. நம்ம ஊரில் தான் எல்லார் காலிலையும் போய் விழுந்துடுறோமே. ரோட்டில் யார் போனால் கூட அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம். இந்த கல்யாணத்திலலாம் பாருங்கள், முன்னெல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு வேலையே இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மேல்நாட்டில், நம்ம நாட்டில் இல்லை. ரிட்டையர் ஆன பிறகு புது வேலை, தலையெல்லாம் நரைச்சிருச்சுன்னா நரைமுடி ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது. கல்யாணம் நடந்தால் நம்மள மாதிரி நரமுடிய உள்ள ஆளை பிடிச்சிட்டு வர்றாங்க. பொண்ணு மாப்பிள்ளை காலில் உள்ள சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்னா நரமுடி இருக்கணும், அது ஒரு குவாலிஃபிகேஷன். இப்போதான் உங்களுக்கு தெரியுது எதுக்கு நான் நரமுடிய வச்சுட்டு. நமக்கு ஆசீர்வாதத்தினால பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனா ஆசீர்வாதம்னா என்னன்னு விளங்குதா? நம்பிக்கை இருந்தா போதாதுங்க, நம்பிக்கை இருக்கிறது நல்லது. ஆனா ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க, நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. நான் சொல்றேன் ஆசீர்வாதம்னா என்ன. நல்ல எல்லா வசனமும் வாசிக்க மாட்டேன், நான் நோட் பண்ணி வச்சிங்க, நீங்கள் அப்புறம் வாசிக்கலாம். கடகடன்னு போவேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லியிருக்குது. 1ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதத்தை பற்றி எங்கே வாசிக்கிறோம்? முதல் ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தை வருது எங்க? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில். வேதத்தை வியாக்கியானம் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, ஏதோ ஒன்று படித்தாலும் ஆசீர்வாதம்னு ஒரு சப்ஜெக்டை படிக்கிறீங்கன்னா அந்த வார்த்தை எங்கே வருது முதல்லன்னு பார்க்கணுமா. எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதை முதல்ல கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த இடத்துல அந்த காரியத்தை குறித்து மற்ற இடங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத காட்டிலும் ரொம்ப அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கும்ன்றாங்க. அப்ப முதல் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் பேர் அதுக்கு. முதல்ல எங்க சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கணும். அது அங்க நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. முதல்ல எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் கர்த்தர் மீன்களையும் பறவைகளையும் உண்டாக்குறாரு. உண்டாக்கிட்டு அவைகளை ஆசீர்வதித்து, அங்கதான் ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை வருது. பைபிள்லயே முதல் முறையா ஆசீர்வாதம் வார்த்தை. அங்கேயே கத்துக்கலாம் ஆசீர்வாதம்னா என்னன்னு. நல்லா கவனிங்க, இன்னைக்கு போகும்போது ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியணும். உங்க வீட்டில் தினந்தோறும் நீங்க வாழும்போது என்ன ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியணும். ஆசீர்வாதம் என்ன? அவர்களை ஆசீர்வதித்து என்ன சொன்னாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்பி, பலுகி பெருகி பூமியை நிரப்பு, பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புன்னு மீன்களுக்கு சொன்னாரு. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு பறவைகளுக்கு சொன்னார். அப்ப நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் என்றால் பலுகக்கூடிய, பெருகக்கூடிய, நிரப்பக்கூடிய ஒரு சக்தி, ஒரு அபார தெய்வீக சக்தி, ஒரு தெய்வீக வல்லமை.
ஒரு ஆற்றல். மனுஷனுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு சக்தி, ஒரு ஆற்றல்னு சொல்லலாம். என்ன ஆற்றல்? பழுகக்கூடிய ஆற்றல். அதனால தான் பாருங்க, கடவுள் மனுஷனை உண்டாக்கும் போது ஒருவனா உண்டாக்குனாரா. மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்குது. 15ஆம் பார்த்தீங்கன்னா ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஏன்னா அவர்கிட்ட பூர்ணமாய் ஆவி இருந்ததே. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேணும்னா இப்ப இருக்கிற மாதிரி 7 பில்லியன் மக்களையும் படைச்சிருக்கலாம் ஒரே நாள்ல. கர்த்தர் பண்ணி முடியாதுன்றீங்களா? உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற மொத்த பாப்புலேஷனையும் ஒரே செகண்ட்ல கர்த்தர் உண்டாக்கி இருக்கலாம். முடியும். அவரிடத்துல பூரணமாய் ஆவி இருந்ததே அப்படின்னா அதான் அர்த்தம். ஆனா ஒருவனை தானே படைச்சார். ஏன் ஒருவனை படைச்சார்? அவர் தெரியும். ஒருத்தனை படைச்சா போதும், அந்த 1லேருந்து பெருக்கி 7 பில்லியனுக்கு கொண்டு வரலான்னு தெரியும். பெருக்கம் என்கிற ஒரு சக்தியை மனுஷனுக்கு கொடுத்து அவனை பெருக பண்ணி இப்படி வளர செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தனால தான் ஒருத்தனை படைச்சாரு, எல்லாரையும் படைக்கல. ஒருத்தன்ல ஆரம்பிச்சு இவ்வளவு பெருகின்றிருக்கு, இவ்வளவு வந்திருக்குது. அப்ப ஆசீர்வாதம்ங்கிறது பழுகக்கூடிய சக்தி, பெருகக்கூடிய சக்தி. காலியா இருக்கிறதெல்லாம் நிரப்பக்கூடிய. மீன்கள், பறவைகள்லாம் கூட அப்படிதான் படைச்சிருப்பாரு. எல்லாத்தையும் ஒரே நாளில் படைச்சிடல. பெருகக்கூடிய பழுகக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்து அவைகளை படைத்தார். ஆசீர்வாதம் அப்ப பழுக பெருக நிரப்பக்கூடிய ஒரு சக்தி. அதை எப்படி கொடுக்கிறார் பாருங்க. அந்த சக்தியை எப்படி கொடுக்கிறார் பாருங்க. இதையும் கவனிச்சிங்க நல்லா. எப்படி கொடுக்கிறாரு? ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? வார்த்தையினால் எல்லாத்தையும் உண்டாக்குகிற தேவன் என்ன பண்றாரு? அந்த மீன்களையும் பறவைகளையும் பார்த்து பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்றாரு. ஆசீர்வாதம் பாருங்க. சபைக்கு போறீங்க, முடிஞ்சோடனே பாஸ்டர் என்ன பண்றாரு? ஆசீர்வாதம் கூறுறாரு. அந்த சில சபைகள் நான் பார்த்துருக்கிறேன், கோயிலுக்கே வரமாட்டாங்க ஆளுங்க. சிலர் மனைவி கொண்டாந்து விட்டுட்டு போய் ஊரில் பேப்பர் வாசிட்டு இருந்து டீ கடையில் உட்காந்து சீரட்லாம் குடிச்சுவிட்டு அப்புறம் மொல்லமா முடிகிற நேரத்தில் வந்து ஆசீர்வாதத்துக்கு தலையை உள்ள விடுறது. ஏன்னா ஆசீர்வாதத்தையாவது வாங்கிக்கோமே அப்படின்னு ஆசீர்வாதம் கூற நேரத்தில் ஒழுங்கான விசுவாசியா இல்லாதவனு கூட இந்த நம்பிக்கை இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை ஐயர் ஆசீர்வாதம் போடுறாரு, உள்ள தலையை விடு வாங்கிக்கோ. அப்போ ரொம்ப பவ்யமா பக்தியா அப்படியே வந்து நின்று இப்படி அந்த ஒரு நிமிஷத்துக்கு அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதுல ஏதோ இருக்குது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? அங்கிருந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களை காக்க கடவர், தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க போன இந்த சொல்றாங்க இல்லையா? ஆசீர்வாதம் சொல்றாரு. சொல்றத வாங்கிக்கிறாங்க. அதை தான் பெனடிக்ஷன். பெனடிக்ஷன்றது ஆசீர்வாதத்துக்கான ஒரு வார்த்தை. பிரெஞ்சு மொழியில் வர்ற வார்த்தை அது. பெனேன்னு சொன்னா குட், டிக்ஷன் சொன்னா உச்சரிக்கிற வார்த்தைகள். பெனேனா குட், டிக்ஷன்னா உச்சரிக்கும் வார்த்தைகள். அப்ப ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிறார் கர்த்தர்? நல்ல வார்த்தைகளை வாயிலிருந்து உச்சரிக்கிறார். மீன்களையும் பறவைகளையும் உண்டாக்கிட்டு எப்படியோ போ அப்படின்னு சொல்லல, பழுகி பெருகி பூமியை நிரப்பி சமுத்திரத்தை நிரப்புங்கள் என்று நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த வார்த்தையில் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு பாருங்க. அந்த வார்த்தை அந்த சக்தி அந்த மீனுக்கு தருது, அந்த பறவைக்கு தருகிறது. அதனால்தான் நீங்க கூட டெய்லி ஆசீர்வதிக்க கத்துக்கணும். வீட்டில் கூட ஆசீர்வதிக்க கத்துக்கணும். வாயை திறந்து ஆசீர்வாதத்தை கூறணும். உங்க வீடு இல்ல, நீங்க சொல்றதுதான் நடக்கும். காலியா இருக்கிற காலியா காசெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா காலி காலி காலின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. எனக்கு நண்பர் ஒருத்தர் இருந்தார், பர்ஸ் எடுத்து திறந்து பாரு ஒண்ணுமே இல்லை, திறந்து காமிப்பாரு. வையா உள்ள என்ன எதுக்கு சும்மா பர்ஸை திறந்து பெருசா வச்சிருக்க மாதிரி காட்டுறேன். இல்ல இல்ல ஒன்னும் இல்லை, அதான் காட்டலாம். அதனாலதான் இல்லை காட்டிக்கிட்டே இருக்கிறீ, அதனால்தான் இல்லை. நிரப்பக்கூடிய சக்தியை பற்றி ஒண்ணுமே தெரியல பாருங்க அந்த ஆளுக்கு. அது எப்படி நிரப்புறது? காலியா இருக்க பர்ஸை எப்படி நிரப்புறது? சொல்லணும் வாயை திறந்து. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எதுலையுமே தாழ்ச்சி அடையேன். இப்ப பாருங்க, எங்க சபைக்கு இடம் வாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஏக்கர்லாம் வாங்கியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஏக்கர் வாங்க போறேன். அப்ப நான் சொல்றது என்னன்னா, இடம் இல்லை, 10ல கார் நிக்கிறதுக்கு இடம் இல்லை, ஆளு உட்காரத்துக்கு இடம் இல்லை, 4 ஆராதனை வச்சிருக்கோம். இதுல நான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் இடத்துக்கு தாழ்ச்சி, இனிமே இடம் குறையவே குறையாது. கண்டிப்பா அதுக்கு வந்து காமிப்பேன். நான் வந்த பிறகு சொல்றேன்றது தப்பு. நிறைய பேர் எப்படின்னா, நான் வந்த பிறகு சொல்லலாம் இல்லையா, இப்போ சொன்னா ஒரு மாதிரி இருக்கும்,
எங்களுக்கே இடம் பத்தில் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க, இப்போ நான் தாழ்ச்சி அடையன்னா எல்லாம் சிரிக்க மாட்டானா? ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் நிச்சயமாக சாப்பிடுவீங்க இல்லையா? ஏற்கனவே சாக்கிட்டு இருப்பீங்க. ராத்திரியை சாப்பாடு ஆக்கும்போது அடுப்பை பார்த்து சொல்லுங்க, அடுப்பே முதல்ல நீ நெருப்பை கூட, அப்புறம் நான் கேஸ் கொடுக்குறேன். சாப்பாடே ஆகாது, இன்னிலேருந்து என்னைக்குமே சாப்பிட மாட்டீங்க. முதல்ல நெருப்பை கொடு, அப்புறம் நான் உனக்கு கேஸ் தரேன்றது தப்பான பாலிசி. முதல்ல கேஸை கொடுத்தாதான் அது நெருப்பை தரும். இருக்கீங்களா? ஆசீர்வாத வார்த்தைங்கிறது கேஸை கனெக்ட் பண்ற மாதிரி. இதை கொடுத்தாதான் நெருப்பு வரும், நெருப்பு வந்தாதான் சோறு வேகும், சோறு வெந்தாதான் வயிறு நிரம்பும். ஹலோ, அதனால ரொம்ப கத்துக்க வேண்டிய விஷயம் இது. வாயை திறந்து என்ன பேசுறோன்றது முக்கியம். தினந்தோறும் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கூற வேண்டும். உங்க வீட்டை பார்த்து சொல்லணும், உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும். அறிவிலும் ஞானத்திலும் விவேகத்திலும் வெற்றியிலும் நல்ல படிப்பிலும் எல்லா கிருபையிலும் தேவ கிருபையிலும் பெருகுங்கள், பலுகி பெருகுங்கள், வளருங்கள், எல்லாத்தையும் நிரப்புங்கள். காலியா இருக்கிறதெல்லாம் நிரம்பட்டும். நிறைய பேர் என்ன சொல்லுங்க, மண்டையில ஒண்ணுமே இல்லையா? இவங்க சொல்லக்கூடியது அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாதுங்க, மண்டை எம்டி, டாப் எம்டி. ஒருத்தர் சொல்றாரு, ஆமா சொல்லிட்டே இருங்க, இருக்கிறது எம்டி ஆயிடும். இருக்கிறதே இவ்வளவு தான். இது வேற உலகத்துக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணல டெய்லி. என்னடா மண்டையில ஒண்ணுமே இல்லையா? உனக்கு மண்டையில ஒண்ணுமே கிடையாதா? நான் சொன்னேன், என்னைக்கு அதை நிரப்புற மாதிரி ஏதாவது சொல்ல போறீங்க? தேவனுடைய ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் அறிவினாலும் ஆற்றலினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த மண்டை நிரம்பட்டும், இந்த மனம் நிரம்பட்டும், நல்ல எண்ணங்களால் நிரம்பட்டும், நல்ல உயர்ந்த லட்சியங்களால் நிரம்பட்டும், உன்னதமான நோக்கங்களால் நிரம்பட்டும், உயர்வான காரியங்களால் இந்த உள்ளம் நிரம்பட்டும். அப்படி சொன்னீங்கன்னா அது நிரம்பும். சொல்லிதான் நிரப்பணும். காலியா இருந்தது பூமி, ஒழுங்கின்மை வெறுமை இருள் தான் இருந்தது ஆதியிலே. எப்படி நிரப்பினார்? இவ்வளவு நல்ல உலகத்தை உண்டாக்குனாரு. சொன்னார், வெளிச்சம் உண்டாக்குறது, ஆகாய விரிவு உண்டாக்குறது, புல்பூண்டுகள் உண்டாக்குறது, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் உண்டாக்குறது, மீன்கள் பறவைகள் உண்டாக்குறது, மிருகங்கள் உண்டாக்குறது சொல்லி 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 இந்த காலியா இருந்த பூமியை அருமையான நல்ல காரியங்களால் நிரப்பி விட்டார். என்ன கத்துறாரு? இதெல்லாம் வாசித்துட்டு கத்தர் அப்படி செஞ்சாரியா, என்ன அற்புதம் அப்படின்ட்டு போறதுக்காக அல்ல, நம்ம எப்படி செய்யணுன்றதுக்காக தான். அதுதான் அதெல்லாம் பண்ணிட்டு நிரப்புனான்னு சொல்லிட்டே வருது இல்லையா? காலியா இருந்ததெல்லாம் எப்படி நிரப்புறாருன்னு முதல் 25 வசனங்கள் அதை பற்றி வருது. அப்புறம் சொல்றாரு, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு 27ஆம் வசனம் சொல்லுது, தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி உண்டாக்கினார். எப்ப கவனிங்க, 28ஆம் வசனம் திருப்பியும் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுது. 2வது முறையா 1ஆம் அதிகாரத்துல 2வது முறையா ஆசீர்வாதத்தை பற்றி 28ஆம் வசனம் பேசுது. ஆனா இதுவும் ஒரு விதத்துல 1வது முறை சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்பதான் முதல் முறையா மனுஷனை குறித்து ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது, மனுஷன் பேர்ல. அதனால இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் இதா எடுத்துக்கலாம். அது மீன்களை பறவைகளை பற்றி சொல்லியிருக்குது, இது மனுஷனை பற்றி. 28ஆம் வசனம் சொல்லுது, தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களை தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி. இது 3 ஏற்கனவே மீனுக்கு பறவை கூட கொடுத்தாச்சு. ஆனா நீங்களும் நானும் வெறும் மீன் பறவையா, இல்ல அதே ஜாதியா, அல்லது அது போன்றவர்களா? சிலர் சொல்றாரு, நம்மளும் ஒரு அனிமல் தாயா, நம்மளும் ஒரு மிருகம் தான், அதை விட ஒரு ஸ்டெப்பு லேசா கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கோம், அவ்வளவுதான். அது 4 காலில் நடக்குது, நம்ம நேரம் நிக்கிறோமாக்கும் அப்படிங்கிறாரு. கிடையாது, வெறும் நேரம் நிக்கிறோன்றது மட்டும் கிடையாது, நேரம் நிக்கிறதே பெரிய காரியம்தான். நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க நேரம் நிக்க வேண்டியவர்கள், என்னைக்குமே தலை குனிய வேண்டியவர்கள் இல்ல, 4 காலில் நின்று இப்படி பார்க்க வேண்டியவர்கள் அல்ல, நேரம் நிற்கும்படியா கத்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு ஒரு டிக்னிட்டியை கத்தர் கொடுத்திருக்கிறார். 2 கால்களுடைய மனுஷனை உண்டாக்கி இருக்காரு. ஏன்னா உங்களை அவரை மாதிரி உண்டாக்கி இருக்காரு. எதற்கும் அடிபடியாதவர்களாய், எதனாலும் அடிமைப்படுத்தப்படாதவர்களாய், நிமிர்ந்து நிற்கிறவர்களாய், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்கிறவர்களாய் கத்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறாருங்க. இந்த நிக்கிறது என்றது வெறும் மிருகங்கள் 4 காலில் நிக்கிறது, மனுஷன் 2 காலில் நிக்கிறதுன்னு இல்லை.
மனுஷன் கடவுளை போல இருக்கிறான், எல்லாத்தின் மேல அதிகாரம் உள்ளவனா இருக்கிறான். அதுதான் நம்ம கிட்ட வரும்போது இப்படி நிக்குது. நம்ம எப்படி நிக்கிறோம்? நம்ம இப்படி நிக்கிறதுனால தான் அது அப்படி நிக்குது. ஹலோ, நீங்க மிருகத்தையும் மனுஷனையும் பார்த்த உடனே விஷயம் தெரிஞ்சிடும். அது இப்படி நிக்குது, நம்ம இப்படி நிக்கிறோம். யார் மாஸ்டரு? யார் இது மேல அதிகாரி? எப்படி உண்டாக்கிட்டார் பாருங்க கர்த்தர். பலுகி பெருகி நிரப்புன்னாரு. 3 காரியம் சொல்றாரு. பாக்குறீங்களா பைபிள்ல 28ஆம் வசனத்துல? ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமி நிரப்பி, அப்புறம் இன்னும் 2 சொல்றாரு, எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி. மனுஷனை குறித்து ஆசீர்வாதத்தை சொல்லும் போது, ஆசீர்வாதம் மனுஷனை குறித்து சொல்லப்படும் போது முறையா பைபிள்ல எப்படி சொல்றாரு? 28ஆம் வசனத்துல வெறும் பலுகி பெருகி நிரப்புறது மட்டும் இல்லை, அது மிருகங்களுக்கு கூட இருக்குது, பறவை கூட இருக்குது, மீன் கூட இருக்குது. மனுஷனுக்கு இன்னும் 2 ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த மிருகத்துக்கு எந்த பறவைக்கும் கொடுக்கப்படாத ஆற்றல். அது என்ன? எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி. இதுதான் உங்களுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. நீங்க வெறும் பலுகி பெறுகிறவர்கள் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்கிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது தாறுமாறா போகும்போது, எடக்கு முடக்கா போகும்போது, ஏதாவது சரியா இல்லாத போது, ஏதாவது காரியங்கள் தவறான விதத்தில் மாறும்போது வாழ்க்கையில், நம்முடைய உலகத்தில் அதை சீர்படுத்துவதற்கு, அதை சரி செய்வதற்கு, சீரமைப்பதற்குரிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் மனுஷன். இருக்கீங்களா? அதை சரியாக்க முடியும். அப்ப வீட்டில் எல்லாம் தாறுமாறா போகுது, நம்ம என்ன பண்றது தெரியல பிரதர், நான் தோத்திரம் 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 சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல, அப்ப தோத்திரம் தோத்திரம் சொல்லக்கூடாது. நடக்கிற காரியத்துக்காக தோத்திரம் சொன்ன மாதிரி ஆயிடும். கத்தாவே சோறு இல்லை தோத்திரம், சந்தோஷமும் இல்லை தோத்திரம், புள்ள குடிக்கிறான் தோத்திரம். ஒருத்தர் சொல்ற எல்லாத்துக்காகவும் கத்தரை ஸ்தோத்திரீங்கள். எதுக்கு எதுக்கு ஸ்தோத்திரீங்கன்னு கவனிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணும் ஒளி எல்லாத்துக்காகவும் இல்லை. இல்லைங்க எதுவாக இருந்தாலும் நான் கத்திரிக்கு ஸ்தோத்திரம். இல்லை 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 இல்லை, காசு இல்லாதுக்காக கத்திரிக்கு ஸ்தோத்திரமா? கிடையாது. என்ன பண்ணணும்? வாயை திறந்து என்ன வேணுமோ அதை சொல்லணும். பாருங்க, பூமி ஒழுங்கின்மை வெறுமை இருளா இருந்தது. கடவுள் வாயை திறந்து ஒரே இருளுங்க, ஒரே வெறுமைங்க, ஒண்ணுமே இல்லைங்க, ஒரே ஒழுங்கின்மைங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரா? இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருந்திருக்கும். ஒழுங்கின்மை வெறுமை இருள் மத்தியில கர்த்தர் என்ன சொல்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது, அது உண்டாக கடவுது, இது உண்டாக, எல்லாத்தையும் உண்டாக கடவுது உண்டா. என்ன வேணும்னு விரும்புகிறாரோ, என்னத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறாரோ, எப்படி காரியங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை சொல்லி சொல்லி என்ன பண்றாரு? கர்த்தர் உண்டாக்குகிறார். இருக்கீங்களா? சரி, இன்னும் வேகமா போவோம். அப்ப மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆற்றலை தான் ஆசீர்வாதம் சொல்றோம். இன்னொரு காரியத்தை 1ஆம் அதிகாரத்தில் சொல்றோம். 1ஆம் அதிகாரத்துல நிறைய சொல்லலாம் ஆசீர்வாதத்தை பற்றி. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிடுறோம். 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1ஆம் அதிகாரத்திலே ஆசீர்வாதம் வந்துருச்சு. மீதியெல்லாம் அப்புறம் தான். அற்புதம்லாம் எப்போ வருது? அப்புறம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புதம்லாம் எப்போ தேவைப்பட்டுச்சு? மனுஷன் முதல்ல கடவுள் உண்டாக்குனப்ப ஆசீர்வதிக்க தான் செய்தார். உனக்கு டெய்லி நான் அற்புதம் செய்கிறேன், பயப்படாத மகனே, உன் வாழ்க்கையே ஒரு அற்புதமா இருக்கும். இன்னைக்கு அற்புதம், நாளைக்கு ஒரு அற்புதம், தினந்தோறும் என்ன நம்ப உனக்கு அற்புதமா செய்யறேன்னு சொன்னாரா? கிடையாது. ஏன்? அவனுக்கு அற்புதமே தேவையில்லை. ஏன்னா அற்புதத்தை காட்டிலும் பெருசு ஒண்ணு இருக்குது. அது என்ன? ஆசீர்வாதம். பெந்தோஸ்தே விசுவாசிகளுக்கு விளங்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா அற்புதம் அற்புதம் ஓடுற ஆளுங்களுக்கு கர்த்தர் முதல்ல அற்புதத்தை கொடுக்கலங்க. அற்புதம் எப்ப தேவைப்பட்டுச்சு? மனுஷன் பாவம் செஞ்சு ஒண்ணு இல்லாம போய் ஓட்டாண்டியான பிறகு, எல்லாம் கோளாறான பிறகு, அதை எப்படி நிவர்த்தி பண்றதுக்குன்னு சரியா தெரியாம யாரையாவது கூப்பிட்டு ஒரு அற்புதம் பண்ணுங்க, எனக்கு தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய ஆளா மாறிட்டாம, அதிகாரத்தை இழந்தவனாக, அதை பயன்படுத்த தெரியாதவனாக, தான் எப்படிப்பட்டவன்றதை மறந்து யாரையோ ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் ஒரு அற்புதம் பண்ணுங்க, இப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேவலமானவனாக மனுஷன் மாறிவிட்டான். ஹலோ, இன்னைக்கு அப்படி வாழ்றது பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அற்புதம் வேணுமென்றால் எங்களுக்கு போன் பண்ணுங்கள், எங்களுக்கு எழுதுங்கள், எங்களை கூப்பிடுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு அற்புதம்.
இதை பெரிய ஆவிக்குரிய ஜீவியம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கூப்பிடுற ஆளையும் பெரிய ஆவிக்குரிய ஆள்னு நினைக்கிறோம், வர்ற ஆளையும் பெரிய ஆவிக்குரிய ஆள்னு நினைக்கிறோம். ஏன்னா அற்புதம் ரொம்ப பெருசுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 1ஆம் அதிகாரத்தில் அற்புதத்துக்கு அவசியமே இல்லாமல் இருந்தது. ஏன்னா ஆசீர்வாதம் இருந்தால் அற்புதம் அவசியப்படாது, தேவையில்லை. நல்லா கவனிங்க. நான் கூட ஜனங்களுக்கு சுவிசேஷமே தெரியாத ஜனங்களுக்கு பாருங்க, அவங்க சோகம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வீட்டில் ஒரே சாபக்கேடு அது இதுன்னு இருக்கும். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஒரு அற்புதம் தான் செய்ய. நான் நம்புகிறேன் அற்புதம், கர்த்தர் அற்புதம் செய்வார்ன்றத நான் நம்புகிறேன். அவர் அற்புதர், அதில் சந்தேகமே இல்லை. நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேருக்கு பெரிய அற்புதங்கள்லாம் நடந்திருக்குது. ஆனால் சபைக்கு வந்தீங்கன்னா அற்புதத்தை பற்றியே பேச மாட்டேன். சபைக்கு வந்தீங்கன்னா எதை பற்றி பேசுவேன்? ஆசீர்வாதத்தை பற்றி தான். ஒன்றும் தெரியாத ஆளுக்கு அற்புதத்தை பற்றி சொல்லி ஜெபம் பண்ணி, ஏன்னா அவன் கஷ்டப்படுறத பார்த்தா நமக்கு கஷ்டமாக இருக்குது. உடனே டாக்டர்கிட்ட போனால் உடனே ஊசி போட்டு உடனே வலி போகிற மாதிரி பண்ணுறாரு பாருங்க. வலி போயிட்டதுனால வியாதி போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஊசியை உடனே போடுறாரு, ஏன்னா துடிக்கிறீங்க. அந்த துடிப்பை நிறுத்துறதுக்காக, வேதனை நிறுத்துறதுக்காக ஊசி போடுறாரு. ஆனால் வியாதியை குணமாகணும்னா கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அதுக்கு சரியா சாப்பிடணும், சரியா எக்ஸசைஸ் பண்ணணும், இதை பண்ணு அதை பண்ணு, இதை விடு அதை விடு, எல்லாம் பண்ணி தான் அப்புறம் ஆரோக்கியம் வருது. எது வேணும் உங்களுக்கு? வியாதி வந்தா ஊசி போட்டுக்கிறேன்ற வாழ்க்கையா? ஹலோ, வலிச்சுதுன்னா நான் பக்கத்திலே இருக்காருங்க டாக்டரு, ஒரு 8 எடுத்து வச்சா போதும், அங்கே சட்டுன்னு ஒரு ஊசியை போடுவாரு, வலி போயிடுங்க. அப்படி வாழ்றீங்களா? இல்ல வியாதியே இல்லாம வாழ விரும்புறீங்களா? நான் சொல்றேன் அதே மாதிரிதான், அற்புதத்தில் வாழ விரும்புறீங்களா அல்லது? நான் முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அற்புதத்தில் அல்ல ஆசீர்வாதத்தில் வாழணும். கர்த்தர் எனக்கு நிறைய அற்புதம் பண்ணியிருக்காரு பாருங்க. நான் 20 வயசுல வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு போனேன், அமெரிக்காவில் போய் படிக்க போனேன். 20 வயசு. அந்த காலத்தில் காசெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, இருந்தால் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ போய் இறங்குறேன், $8 தான் கையில் இருக்குது, $8 தான் அலவுடு. $8 போய் இறங்குனா அதில் ஒரு காபி குடி கூட எனக்கு பயம், ஏன்னா போயிடுமே காசு. போய் அங்கே இருக்கிறேன், என்கிட்ட காசே சுத்தமாக இல்லை. இந்த $8 வெறும் சோப்பு வாங்குவேன் துணி துவைக்கிறதுக்கு. அந்த மிஷினில் துணி துவைக்கணும், நம்ம சொந்த சோப்பு எடுத்துகிட்டு போகணும், ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கணும். சோப்பு மிஷின் அங்கே இருக்குது, போட்டால். ஆனால் அந்த மிஷினில் போடும்போது மிஷின் காசு கேட்குது. பைபிள் காலேஜ்ன்றதுனால எல்லாம் ஃப்ரீ கிடையாது. அப்போ காசு போட்டால் தான் வேலை செய்யும். அதில் ஒரு 50 சென்ட் போட்டால் தான் அது வேலை செய்யும். ஒரு தடவை 50 சென்ட் போட்டு 2 வாரத்துக்கு ஒரு துவைப்பேன். போனால் எல்லாம் அழுக்காயிடுது. துவைச்சா போச்சு காசு. 50 சென்ட் துவைக்கிறதுக்கு, 50 சென்ட் காய வைக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு மிஷினு. எவனும் வெளியே காய போட மாட்டாங்க. இப்படி பண்ணியே ஒரு காப்பி குடிக்கிறதே நிறுத்திட்டேன் பாருங்க. எங்கள் வீட்டிலலாம் நான் தான் மூத்தவன் பாருங்க. எனக்கு காலையிலானா யாராவது காப்பி கொண்டு வருவோம். எனக்கு பின்னால் பிறந்தவங்க யாராவது ஒருத்தர் காப்பி கொண்டு நிற்பாங்க, இந்தாங்க அப்படின்னு. டான் வரும் காப்பி. சாயந்தரம்னா ஒரு காப்பி டகார்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. காப்பி இல்லாமல் வாழ்ந்தது கிடையாது. நான் அங்கே போய் காசு இல்லாமல் காப்பி குடிக்கிறதே நிறுத்திட்டேன். வேணவே வேணாம், இது அதுக்கு 10 பைசா கொடுக்கணும் காப்பிக்கு, வேணான்னு விட்டுட்டேன் பாருங்க. அப்போ ஒரு சம்மரில் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 1500 மைல் ஒரு பையன் என்னை கூப்பிட்டு போனான், நீ வான்னு சொல்லி. அவன் கூட போகும்போது எனக்கு 1500 மைல்னு தெரியாது. எனக்கு அவன் கூப்பிட்டான், போயிட்டான். அவன் பாட்டி வீட்டுக்கு போகிறான், வா சம்மரில் அங்கே இருந்துட்டு வரலான்னு போயிட்டேன் பாருங்க. போகும்போது என்கிட்ட 50 சென்ட் தான் இருக்குது. 50 சென்ட்னா நம்ம ஊர் 50 பைசா மாதிரி. 2 25 பைசா நாணயம் 2 இருக்குது என் பாக்கெட்டில், அவங்க ஊர் நாணயம். அதை வச்சுட்டு போகிறேன். திரும்பி வரும்போது அங்கே போனோம் பாருங்க. அங்கே போய் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செஞ்சார். அங்கே போனப்போ தான் ஒரு ஆள் ரோமர்கள் நிருபத்திலேருந்து பிரசங்கம் பண்ணுறதை கேட்டேன் ஒரு டேப்பில். கேட்டு தான் எனக்கு அப்படியே பரவசமாயிடுச்சு. அந்த சம்மர் முழுக்க ஒவ்வொரு நாளும் பாருங்க, காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் வெறும் டேப்பு தான் கேட்பேன், அவருடைய போதனையை தான் கேட்பேன். வெறும் சாப்பிட மட்டும் தான் வெளியே வரும். அந்த பாட்டியம்மா வீட்டில் வேற ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது காடு. 85 ஏக்கர் நிலத்தில் திரும்ப வீடு வச்சுட்டு இருக்கேன் அந்த அம்மா. அங்கே உட்காந்துட்டு இதையே கேட்டுருப்பேன் காலையிலேருந்து. வெறும் சாப்பிட மட்டும்தான் வெளியே வரும், திருப்பி உள்ளே பூந்துக்குவேன். அப்படி கேட்டுட்டு இருந்தேன் பாருங்க. கேட்டு ஒரு 4-5 நாளில் அந்த பையன் என்னை ஒரு ப்ரேயர் மீட்டிங் வான்னு கூப்பிட்டு போனாங்க. லேடிஸ் ப்ரேயர் மீட்டிங். அங்கே யாரையும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. யாரோ கூப்பிட்டாங்கன்னு நாங்கள் போனோம். லேடிஸ் ப்ரேயர் மீட்டிங். அதுவும் நாங்கள் ஊருக்கு புது ஆளுங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. வாங்க பைபிள் காலேஜில் படிக்கிறீங்களா, கொஞ்சம் பேரெல்லாம் சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு உண்டு, இங்கே நல்ல கிறிஸ்தவங்கள்லாம் இருக்காங்க, வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. போனால் அந்த வீட்டில் இருக்க ஒரு அம்மா ஒரு பெரிய பணக்காரம்மா நகை கடை வச்சுருக்குதாங்க. அந்த அம்மா வந்து என்னை பார்த்துச்சு,
பார்த்துட்டு நேராக உள்ள கிச்சனில் போச்சு. திடீர்னு வெளியே வந்தது, சாம் யூ ஆர் ப்ரீச்சிங் அப்படின்னுச்சு. நான் அது வரைக்கும் பிரசங்கமே பண்ணதில்லை. எனக்கு அப்போ தான் 21 வயசு பாருங்க. நான் பிரசங்கமே பண்ணதில்லை. பாட்டு பாடுவேன், அக்காடியன் வாசிட்டு பாட்டு பாடுவேன். அக்காடியனும் இல்லை, ஒன்றும் பாட்டும் பாட முடியாது. பிரசங்கம் பண்ணுன்னு இருந்ததும்மா. பிரசங்கம் பண்ணுற நீ தான் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு நேரம் திருப்பி கிச்சன் உள்ள போச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் திருப்பி வந்துச்சு. ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சது. சாம் இஸ் கோயிங் டு ப்ரீச்னு இருந்துச்சு. என் கூட ஒரு வெள்ளைக்காரன் இருக்கான், என் ஃப்ரெண்டு. அவனை சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவனாவது கொஞ்சம் வளவளன்னு பேசுவான். என்ன விட்டுருச்சு பிரசங்கம் பண்ண சொல்லி. நான் பைபிளை திறந்து பாருங்க. அன்னைக்கு பூரா ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு பிரசங்கத்தை 3 தடவை கேட்டேன். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், ரட்சிப்புக்கு எதுவான தேவ வல்லமையா இருக்குதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு இல்லையா? அதை படிச்சுட்டு நாள் முழுக்க 3 தடவை அதை கேட்டுட்டு இருந்தேன் அவங்க வர்றதுக்கு முன்னாடி. அதனால பைபிளை திறந்த உடனே நேரம் அது அதுக்கு திறக்குது. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அடையா அந்த ஆள் சொன்னதை சொல்லிடலாமே இங்கன்னு சொல்லி கடகடன் அவர் என்ன சொன்னார் ஞாபகம் வந்தது பாருங்க. அவர் 1 மணி நேரத்தில் சொன்னதை நான் 10 நிமிஷத்தில் சொல்லி முடித்தேன். நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு அம்மா வந்தது. அந்த அம்மா கொண்டாந்து இறக்கி விட்டா அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, லேடிஸ் மீட்டிங் இருக்கிறனால. உள்ள ஒரு வினோதமான ஒரு பையன் நின்று பேசிகிட்டு இருக்கிறான்னு பார்க்குறேன். அவங்கள இந்த மாதிரி ஆள் பார்த்ததில்லை, எல்லாம் வெள்ளைக்காரங்க தான். நம்ம நிறத்துலேயோ நம்ம உருவத்திலேயோ ஆளுகளை பார்த்ததே கிடையாது. அவங்க நம்ம வந்து ஒரு எக்ஸிபிஷன் மெட்டீரியல் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஊர் அது. அவர் வந்து எட்டி பார்த்தாரு, ஏன்னா இவன் ஒரு மாதிரி இருக்கிறான், இவன் பேசிட்டு இருக்கிறான், பிரசங்கம் பண்ணிருக்கான்னு சொல்லி அப்பதான் ஆரம்பிக்கிறான் பிரசங்கத்தை. அவரும் உள்ள வந்து உட்காந்துட்டார். வந்து உட்கார்ந்தவர் முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்தாரு, தம்பி நீ கூப்பிட்டா பிரசங்கம் பண்ண வருவியான்னாரு. நான் பிரசங்கர் நினச்சிட்டு இருக்காரு. நானும் தலையாட்டினேன். நம்பர் கொடுனாரு. பாட்டியம்மா நம்பர் தான் அப்பெல்லாம், செல்போன்லாம் எங்க. நான் சொல்றது 1974ஆம் ஆண்டு. பாட்டியம்மா நம்பரை கொடுத்தேன். நம்பரை கொடுத்த உடனே அந்த சம்மர் 60 நாள், அதான் கிட்டத்தட்ட 2 மாதம் இருந்தாங்க. அந்த 2 மாசத்துல 40 இடங்கள்ல எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணார். எனக்கு 21 வயசு, பெரிய பெரிய சர்ச்சஸ்ல எல்லாம் பிரசங்கம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். திருப்பி நான் போகும்போது நாங்கள் வந்து அங்கே சேர்ந்தப்ப அந்த பையனுடைய அம்மா அப்பா அவங்க கலிஃபோர்னியாவில் இருக்காங்க. அவங்களும் இந்த ஊருக்கு வந்திருந்தாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. நாங்கள் இங்கே வந்திருந்தோம், 2 சந்தித்தோம். அவங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்தவ நம்பிக்கைலாம் கிடையாது பாருங்க. அவங்க ஒரு மாதிரி உலகத்தாருங்க. அவங்க பாட்டியம்மா கொஞ்சம் பரவாயில்ல, விசுவாசி. இந்த பாட்டியம்மா வீட்டில் எங்களை சந்திச்சப்ப அந்த பையனுடைய அம்மா அப்பா கேட்ட முதல் கேள்வி, ஆமா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களே எப்படி திரும்ப போறீங்க? அப்புறம் தான் எனக்கே யோசனை வந்து, அடப்பாவி 1500 மைல்னு சொல்லாம விட்டானே, நம்மளும் பாக்கெட்ல 50 பைசா வச்சுட்டு வந்துட்டோம், எப்படி போக போறோம்னு அப்பதான் எனக்கு யோசனை வருது. ஒரு இரவல் கார்ல வந்தோம். எங்க ப்ரொஃபசர் ஒருத்தர் அவர் காரை கொடுத்து எங்க அம்மாட்ட கொடுத்துருங்க, அவங்க அங்கே உங்க ஏரியால தான் இருக்கிறாங்க, ஒரு 50 மைல் தூரத்தில். நான் பெட்ரோல் போட்டுறேன், செலவு காசெல்லாம் கொடுத்துறேன், ஓட்டிட்டு போய் எங்க அம்மாட்ட இந்த காரை கொடுத்துருங்க, பழைய காரை அப்படின்னா. அதை ஓட்டிட்டு வந்தோம் ஓசியில். காரை கொடுத்துட்டு எப்படி போறது திரும்பி? அப்புறம் தான் எனக்கே யோசனை. இந்த காரியம் ஆன உடனே 40 இடத்துல பிரசங்கம் பண்ண பாருங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. எப்படி ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ண வாய்ப்பு எப்படி யாரு கொடுப்பாங்க? அது போய் கேட்கறதா இல்லை அவங்க சொல்லுவாங்களா என்னன்னு எல்லாம் தெரியவே தெரியாது. எப்படி ஒரு புக் பண்ணுறது, பிரசங்கம் பண்ணுறது ஒன்றும் தெரியாது. அவர் பண்ணி வச்சார் 40 இடத்துலையும். நான் பிரசங்கம் பண்ணேன். திருப்பி கிளம்பும் போது என் செலவு, அந்த சம்மர் முழுக்க இருந்த செலவெல்லாம் போக, சம்மர் முடிஞ்ச உடனே எனக்கு ஷூ பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் வாங்கினேன். அந்த பையனுக்கும் வாங்கி கொடுத்தேன். 2 பேருக்கும் பிளேன் டிக்கெட் வாங்கி கொடுத்தேன். அந்த காலத்திலே $400 ஒரு வழி பிளேன் டிக்கெட்டு. அந்த அமெரிக்கனுக்கும் எனக்கும் பிளேன் டிக்கெட் வாங்கினேன். மீதி $4500 கிட்ட இருந்தது. அவ்வளோ காசு என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா $8 போனவன் ஒரு மாதமும் பெரிய அற்புதம் தான் நடக்கும். துணி துவைக்கிறதுக்கு கூட காசு இருக்காது, ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் பாருங்க. எப்படியாவது எனக்கு வந்து காசு வரும். இது இவ்வளோ பெரிய காசு எனக்கு அந்த நேரத்தில் வந்தது. அதுக்கப்புறம் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செஞ்சார். இதெல்லாம் ஞாபகம் வந்து ஒரு நாள் நான் யோசிச்சுட்டு, ஆண்டவரே அந்த மாதிரி அற்புதம்லாம் இப்போ எங்கே காணவே இல்லையே. அந்த 21 வயசுல என்னென்ன அற்புதம், அற்புதத்துக்கு மேலே அற்புதம். அப்போ ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு, மிரக்கிள் டெய்லின்னு. அந்த புத்தகத்தை வாங்கி டெய்லி படிப்பேன். ஏன்னா டெய்லி எனக்கு மிரக்கிள் தேவை. இன்னைக்கு மிரக்கிள் வந்தால் தான் சாப்பாடு, இன்னைக்கு மிரக்கிள் வந்தால் தான் துணி துவைக்க முடியும், இன்னைக்கு மிரக்கிள் வந்தால் தான் ஒரு டீ கூட குடிக்க முடியும். வேலையும் செய்யக்கூடாதுன்னு ரூல் அங்கே. ஃபாரினர் வேலை செய்யக்கூடாது. அப்போ மிரக்கிள் நடந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும். அப்போ டெய்லி இந்த ஓரல் ராபர்ட்ஸ் புக்கை படிப்பேன். தினந்தோறும் அற்புதம்ன்றாரு, எப்படியாவது கற்றுக்கோன்னு அதே குறிக்கோளாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஆண்டவரே அன்னைக்கு எப்படி அற்புதம் பண்ணீர், என்னெல்லாம் பண்ணீர், இப்போ ஒன்றுமே பண்ணுறது இல்லையே அப்படின்னு.
அப்போ ஆண்டவர் சொன்னார், சரி திருப்பி 50 பைசா லெவலுக்கு வர்றியா நீ? என்ன திருப்பி 50 பைசா லெவலுக்கு வந்தீங்கன்னா டெய்லி அற்புதம் உனக்கு செய்கிறேன். எது உனக்கு வேணும்? திருப்பி 50 பைசா கொண்டாந்து விட்டுட்டா டெய்லி அற்புதத்தில் நடத்திட்டா, இல்லை இப்போ நீ இருக்கிறது வேற லெவலு, அற்புதம் தேவையில்லைங்கிற ஒரு லெவலு. ஹலோ, விளங்குதா எல்லாருக்கும்? அப்பதான் சொன்ன, ஐயோ ஆண்டவரே தோத்திரம், வேணவே வேணாம் சாமி, இனிமே அந்த 50 பைசா லெவல் வேண்டவே வேண்டாம், அந்த மாதிரி அற்புதம்லாம் வேண்டவே வேண்டாம். இப்போ என்ன சபை, என்ன வாழ்க்கை, என்ன சந்தோஷம், எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க, என்னென்ன பெரிய காரியங்களை பண்ணுறோம், டிவியில் பிரசங்கம் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். இதுக்கு பேர் ஆசீர்வாதம். சபையார் நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணும், அற்புதத்தில் வாழ போறீங்களா ஆசீர்வாதத்தில் வாழ போறீங்களான்னு. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆதியாமம் ஒண்ணு இல்ல, அற்புதம் இல்லை. ஏன்னா அற்புதம் அவசியம் இல்லை, ஏன்னா ஆசீர்வாதம் இருந்தது. மனுஷன் பாவம் செஞ்ச போது அந்த ஆசீர்வாதத்தை தான் இழந்துட்டான். இழந்தது மட்டும் இல்லை, அது என்னன்னே மறந்துட்டான். ஆசீர்வாதத்துக்கு தூரமானான், மறந்துட்டான், இழந்துட்டான். இன்னைக்கு ஆசீர்வாதம்னா எவ்வளவு விலைக்கு பிரசங்கம் பண்ண, எங்க சபையில 1 வருஷம் பிரசங்கம் பண்ண இதை பற்றி விலைக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்ப கூட சிலர்லாம் முறுக்கிக்கிட்டு, என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்ன போதனை இது, ஆதியாமம் 1 இருக்குதியா அப்படின்னா அது எங்க இருக்குது? சும்மா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். கர்த்தருக்காக நம்ம பாடுபடணும், கர்த்தருக்காக கஷ்டப்படணும், இருக்கிறதெல்லாம் இழக்கணும், ஓட்டாண்டியா இருக்கணும், கஞ்சிக்கு லாட்டி அடிக்கணும். இதுதான் ஆவிக்குரிய. நீங்க இருந்துங்க ஓட்டாண்டியா இருக்கிறதுனா கர்த்தர் ஏன் பூமியை எல்லாம் நல்லதால நிரப்பினாரு? ஹலோ, அது கொஞ்சமா நிரப்பிந்தா பரவாயில்ல, ஒரு மனுஷனுக்கு 4 நதியை ஓட வச்சாரு. பார்த்து பாருங்க 2ஆம் அதிகாரத்தை ஆதியாகமத்தில். ஒரு மனுஷனுக்கு கார்பரேஷன்ல 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி கொடுத்தாலே ஆண்டவருக்கு சோத்திரையா, என்ன சந்தோஷம். 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி வருது. எனக்கு ஞாபகம் இருக்கு, 2 மணி நேரம் கொடுத்தாங்க 2 நாளைக்கு ஒருக்க. அதுவே பெரிய பாக்கியம் நினைச்சு அண்டா குண்டாலாம் எடுத்துட்டு வந்து நிரப்பி வச்சிருந்தோம். நம்ம நல்லா வருது பிரதர், நல்லா வருது, ஃபுல்லா நிரப்பிட்டோம் அப்படின்னு. கர்த்தர் ஒரு ஆளுக்கு, ஆதாமுக்கு, திங்கக்கிழமை இதுல குளிச்சுக்க, செவ்வாய்க்கிழமை அதுல குளிச்சுக்க, புதன்கிழமை இதுல இருந்து குளிச்சுக்க அப்படின்னு 4 நதிகளை ஓட விட்டார். அந்த பூமியில பொன் விளைந்தது என்று எழுதி இருக்கிறது. டி நகர் மாதிரி பொன் கிடைத்தது இல்லை, 5 கிராம் 10 கிராம் பொன் விளைந்தது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தங்க சுரங்கங்கள்லாம் பில்டின் பண்ணி உண்டாக்குனார் உலகத்தை. நாம குறைவுபடுவதுதான் கடவுளுடைய நோக்கம். இதுதான் ஆவிக்குரிய ஜீவியம்னா இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன் ஆசீர்வாதத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்றேன்? ஏன்னா அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு நல்ல காரியம். இன்றைக்கு கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிற மக்கள் இதை கேட்க வேண்டும், ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். இருக்கீங்களா? நம்ம என்ன பண்ணிட்டோம், பெந்தகோஸ்துல என்ன பண்ணிட்டோம், அற்புதத்தை ரொம்ப பெருசா பிரசங்கம் பண்ணி, நாமெல்லாம் அற்புதர்னு பிரசங்கம் பண்ணி, எனக்கு கர்த்தர் இந்த வரம் கொடுத்திருக்கிறார், அந்த வரம் கொடுத்திருக்கிறார், எங்கிட்ட வா, என்கிட்ட வந்தீங்கன்னா அது நடக்கும், அவர்கிட்ட போனா இது நடக்கும், இப்படி நாங்கள்லாம் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டோம், நாங்கள்லாம் பெரிய ஆளுகள் ஆயிட்டோம். ஏதோ இயேசு வந்து சிலுவையில் மறிச்சிட்டு போயிட்டார், ஆனால் ஒன்றும் நடக்கல. இப்போ நாங்க தான் வரங்கள் அது இதெல்லாம் பெற்று இதை பண்ணிட்டு இருக்கிறோம், அதை பண்ணிட்டு இருக்கிறோம், அதை செய்து காமிக்கிறோம், இதை செய்து காமிக்கிறோம். ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், உங்களால் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு என்ன வரம் இருக்குன்னாரு. நான் சொன்னேன், என்னால் எல்லாம் செய்ய முடியும், ஏன்னா என்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குது. என்னால் செய்ய முடியாது ஒண்ணுமே கிடையாது. கீழாயிராமல் மேலாகவே இருப்பாய், வாலாயிராமல் தலையாக இருப்பான்னு சொல்லி இருக்குது. கண்டிப்பா எல்லாத்தையும் செய்ய முடியும். எதெல்லாம் கடவுள் என்ன செய்ய சொல்றாரோ, செய்யணும்னு வச்சிருக்காரோ எனக்கு, அதையெல்லாம் என்னால் செய்ய முடியும். செய்ய முடியாது ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இந்த வரம் இருக்குது, அந்த வரத்தையெல்லாம் கொடுக்கிறவரே எனக்குள்ள இருக்கிறாரே. ஹலோ, அதான் ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், புறஜாதியார் நமக்கு. அது மட்டும் இல்லாம ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இன்றைக்கு விசுவாசத்தின் மூலமா நமக்கு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப ஆசீர்வாதமா அற்புதமா?
நல்லா முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சொல்லி கொடுத்தாலே போதும் பாருங்க. அவ்வளோ பெரிய சபை இருக்குது, யாரும் எங்கள் வீட்டில் லைனில் வந்து நிற்கிறது கிடையாது, எங்கள் ஆஃபீஸில் வந்து லைனில் நிற்கிறது கிடையாது. ஒருத்தர் ஆச்சரியமா, யாருமே வர்றது இல்லையா பிரதர், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டுக்கு பைபிளை படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போகிறேன். யாரும் அந்த லைனில் நின்றுட்டு ஐயாட்ட பார்க்குறதுக்கு டோக்கன் கிடைக்குமா அப்படின்னுட்டு நாங்களும் டோக்கன் கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. பார்க்குறதுனா வந்து பார்த்துக்கலாம், ஆனால் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் ஆசீர்வாதம் இருக்குதே. ஹலோ, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்போது என்ன பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? எங்கிட்ட வர வேண்டிய அவசியம் என்ன? ஒருத்தர் சொல்றாரு, இப்படிலாம் சொன்னீங்கன்னா யார் யார் நம்ம கிட்ட வருவா? நான் சொன்னேன், என் கோயிலில் வந்து பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. நீ ஏன் வர்றாங்கன்னா, இதை சொல்லி கொடுத்ததே நான் தான், இன்னும் கொஞ்சம் கேட்டு போலான்னு வந்திருக்கிறாங்க. தப்பான அபிப்பிராயம் பாருங்க. எல்லாரையும் கொக்கி போட்டு நம்ம வச்சிருக்கணும். உனக்கு ஏதாவது தெரியணுமா, பேய் ஓட்டணுமா, என்ன சொல்லு. உன் வீட்டில் தரித்திரம் தீரணுமா, என்ன கூப்பிடு. உனக்கு தகடு எடுக்கணுமா, என்ன கூப்பிடு. உன் மந்திரவாதம் பில்லிஜூனியம் போகணுமா, என்ன கூப்பிடு. என்ன கூப்பிடுன்னு வச்சாதான் பிரதர் நம்ம வாசல்ல நின்றுட்டு இருப்பாங்க அவங்க அப்படிங்கிறார். நான் சொன்னேன், நம்ம வாசல்ல நிற்க வேண்டியதில்லை, நாம ஒன்றும் செய்யவும் போறதில்லை. அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அவர் என்னமோ செய்யாதவர் போலவும் இப்ப நாம தான் எல்லாத்தையும் செய்யறது போலவும் பண்றது தப்பு. அது ஊழியமே கிடையாது. அதனால்தான் ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கியார். ஆசீர்வாதத்தை கத்துக்கிட்டாங்கன்னா ஜனங்க நம்ம பக்கம் வந்து நம்மளை தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆசீர்வாதம் இருக்குது. ஹலோ, சொல்லி சொல்லியே சரி பண்ணுவாங்க எல்லாத்தையும். வீட்டில் பேசி பேசி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவாங்க. ஒழுங்கா சபைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேட்டுன்னு போயிடுவாங்க. என்ன அடுத்த வாரம் வேணுமே, இன்னும் வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் வேணுமென்னு கேட்டு போறாங்க. இருக்கீங்களா? சரி, குயிக்கா சொல்லிடுறேன். இந்த ஆசீர்வாதம் பலுகி பெருக பண்ணுது. ஆபிரகாம பலுகி பெருக பண்ணது தான். அவனுக்கு ஆடு மாடு வேலைக்காரிகள் வெள்ளி பொண்ணுலாம் இருந்த சீமானா இருந்தான். ஏன்? ஆசீர்வாதம். எகிப்துக்குள்ள போறான். இவன் மனைவியை எடுத்துக்கலான்னு சொல்லி அந்த ராஜா திட்டமிட்டு எடுக்கிறான் பாருங்க. கர்த்தர் வந்து அப்படி சொல்றாரு, தொலைச்சிப்பிடுவோன்னு, இன்னொருத்த மனைவி மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. உடனே காலையில் கூப்பிட்டு ஆபிரகாம் கூப்பிட்டு, ஏன்யா உன் சிஸ்டர்னு சொன்னேன், கடைசியில் கதை எப்படி இருக்குதே? கர்த்தர் என்ன தண்டிச்சிருப்பார் இல்லையா? நான் எந்த தப்பும் பண்ணல, கர்த்தர் என்ன விட்டார், நீ கூப்பிட்டு போவோம், பொண்டாட்டி கூப்பிட்டு மேலே போன்றான். நீ சொல்றான், ஆமா நேற்று சீர்வரிசெல்லாம் கொடுத்து அமிச்சிங்க மச்சான்னு நினைச்சு. ராஜா வீட்டு சீர்வரிசனா எப்படி வந்திருக்கும்? எனக்கு தாம்பாளத்திலே வந்திருக்கும், வண்டியா வந்திருக்கும். அவன் தான் கொடுத்தது. ஆடு மாடு வெள்ளி பொண்ணு வேலைக்காரி எல்லாம் மச்சானுக்கு கொடுத்தான். மச்சான் நினைச்சுக்கிட்டு கடைசியில் அடுத்த நாளுக்கு முதல் வேலையை கூப்பிட்டு நீ கிளம்புன்றான். அப்ப இதெல்லாம் நான் வண்டி அனுப்பிச்சிங்கன்னா அனுப்பிச்சிடுறேன்னா, வேணாம் நீயே எடுத்துட்டு போ, ஆள் போனா போதும் எனக்கு போன அனுப்பிச்சு விட்டான். திருப்பி எகிப்திலிருந்து வெளியே வரும்போது சீமானாய் வருகிறான். 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறார், அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அந்த வாக்கியத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசித்தீங்கன்னா 5 தடவை 2 வசனத்தில் ஆசீர்வதிப்பேன்றாரு. ஆசீர்வாதம்ன்றாரு. 13ஆம் அதிகாரத்தில் அவன் சீமானா இருந்தான்றாரு. 14ஆம் அதிகாரத்தில் 4 ராஜாக்கள் வந்து சோதோமில் வாழ்ந்த இவனுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்தை கொள்ளை கொண்டு போயிடுறாங்க. அந்த ஊராரையும் கொள்ளை கொண்டு போயிடுறாங்க. அதில் இவனுடைய சொந்தக்காரனும் போயிடுறான். லோத்தும் கொள்ளை கொண்டு போகப்படுகிறான், சூறையாடப்படுகிறான். இவன் போய் அதுக்காக சண்டை போடுறான் பாருங்க. வீட்டில் இருக்கிற 318 வீட்டு வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு இவனுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இவனுக்கு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்த ஆட்களை கூப்பிட்டு போய் 312 பேர் ஆர்மி ஆளுங்கள்ல 312 பேரை கூப்பிட்டு போய் 4 ராஜாக்களையும் அவர்களுடைய குதிரைகள் ரதங்கள் அவருடைய இராணுவங்கள் எல்லாத்தையும் மொத்தமா தோற்கடிச்சுட்டு அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு வந்துட்டான். இதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம் இல்லையா? இப்படிதான் ஆசீர்வாதம் வேலை செஞ்சது. நீங்க எடுத்துங்க, ஈசாக்கு எடுத்துங்க, அவன் 100 தனியா அறுத்தான். உங்க பாஸ்டர் சொன்னார் இல்லையா, அப்போ பஞ்ச காலத்துல விதைச்சான், 100 தனியா அறுத்தான். பஞ்ச ஊர்ல தண்ணியே வரல, இவன் கிணறுல மட்டும் தண்ணி வருது. இவன் எங்க கிணறு வெட்டினாலும் தண்ணி வரும். அதான் ஆசீர்வாதம். யாக்கோபு பாருங்க, அவன் மாமனார், அவனை மாதிரி மாமனார் யாருக்கும் வாய்க்க கூடாது. பொல்லாத மாமனார் பாருங்க, இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு அனுப்பணும்னு பாக்குறான். 20 வருஷம் வேலை செஞ்சான். அவனுக்கு 20 வருஷத்துக்கு பிறகு எப்படியாவது விரட்டி விட்டுருந்தவன இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு விரட்டி விடணும்னு பாக்குறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய மந்தையை பெருக பண்ணி பெரிய செல்வந்தனாக 2 பரிவாரங்களை பிரிச்சு கொண்டு போற அளவுக்கு அவன் ஆக்குனார். அவனை ஏமாத்த முடியல. எல்லாம் கவுக்கணும்னு நினைக்கிறான். கர்த்தர் அவனை மேல வர பண்றாரு.
யோசேப்பை கொண்டு போய் குழியில தள்ளி வித்து கொல்ல நினைச்சு சிறையில போட்டு எல்லாம் பண்றாங்க. அவனுக்கு நடக்காத கஷ்டமே கிடையாது. அவனை கீழே தள்ளுறதுக்கு எல்லாம் பண்றாங்க. ஆசீர்வாதம் எப்படின்னா, நீங்க ஃபுட்பால் எடுத்துட்டு போயிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு 9 அடி ஆழம் தானே, ரொம்ப ஆழம் நம்ம ஸ்விம்மிங் பூல்ல, அங்க 9 அடி ஆழத்துல கீழே கொண்டு போய் அந்த ஃபுட்பாலை விடுங்க சொல்றேன். நீங்க மேல வரதுக்குள்ள அந்த ஃபுட்பால் மேல வந்துடும். ஏன்? அதுக்குள்ள ஏதோ ஒரு காத்து இருக்குது. அந்த காத்து வந்து பாலை வேகமா விருட்டுன்னு மேல கொண்டு வந்துருது. கீழே இருக்க முடியாது அந்த பால். நீங்க வர்றதை விட வேகமா அது மேல வந்துடும். கையை எடுத்த உடனே டபார்னு மேல வந்துடும். யோசேப்பை கீழே கொண்டு போய் பாரு, அவன் மேல டாப்புக்கு வந்துட்டான். பிரைம் மினிஸ்டராகவே ஆயிட்டான். ஏன்? ஆசீர்வாதம். ஏன்னா ஆசீர்வாதம். இருக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களையும் அப்படிதான் ஆசீர்வதித்தார் கர்த்தர். பாலும் தேனும் ஓடுற நலம் விசாலமான தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தாரு. பஞ்சத்திலையும் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை விடுவித்து கொண்டாந்து சங்கிலி எல்லாம் அறுத்து கொண்டாந்து கொடுத்தாரு இல்லையா? சரி, இந்த ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு தான், நமக்கு தர்றதுக்கு, ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தர்றதுக்காக தான் இயேசு சிலுவையில் மரித்தார்னு வாசிக்கிறோம். உபாகம் 21ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இங்க ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். உபாகம் 21. கலாத்தியர் 3ல் என்ன வாசித்தோம்? மரத்திலே, அது மறந்துடக்கூடாது பாருங்க. வசனத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு விவரமும் இம்பார்ட்டன்ட். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்கு எழுதி இருக்கிறபடி சாபமாகினா, வெறும் சாபமாகி இல்ல, அங்கு எழுதி இருக்கிறபடி. எங்க எழுதி இருக்கிறபடி? மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எங்கேயோ எழுதி இருக்கிறான். அதன்படி சாபமாகி. அப்ப அது என்ன, அந்த சாபம் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் வாசிக்கிறது. உபாகம் 21, 22, 23. கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். கவனிக்கிறீங்களா? தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். தேவனால் சபிக்கப்பட்டவன் அவன். யாரு? மரத்தில் தூக்கி போடப்பட்டவன், தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகியாலும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. அதாவது கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க. அதாவது ஒருத்தன் வந்து பயங்கரமான பாவம் ஒன்று செஞ்சிடறான், அவனுக்கு மரண தண்டனை கிடைக்குது. மரத்தில் அவனை தூக்கி போடுற அளவுக்கு மரண தண்டனைன்னா அது ரொம்ப கொடூரமான மரண தண்டனை, சாதாரண மரண தண்டனை இல்லை. மரத்தில் தூங்குறான் எல்லாருக்கும் முன்னாடி. அவனை கடவுளால் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னார்கள். ஏன்னா அவன் பயங்கரமான பாவி, ஏதோ பெரிய விவகாரம் பண்ணியிருக்கான், அதனால தான் மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறான். அவன் சாகும்போது இரவிலே அவனுடைய பிரேதம் மரத்தில் தொங்க கூடாதான். ஏன்? மரத்திலே தூக்கப்பட்டவன் தேவனால் அதனால இரவு. ஏன் இரவுல தொங்குனா என்ன ஆகும்? சொல்றாரு, நீ கானான் தேசத்துக்கு போகும்போது இப்படிலாம் நடக்கும்போது ஒருத்தனை தூக்குல தொங்க விட்டினா, அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை ஒருத்தன் செஞ்சான்னா தொங்க விடு. ஆனா விட்டினா சாயங்காலத்திலே அவன் அடக்கம் பண்ணிடணும், இரவிலே தொங்க கூடாது. ஏன் தொங்க கூடாது? அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அவனுடைய சாபம் நீ சுதந்திரிக்கிற இந்த கானான் தேசத்துல, பாலும் தேனும் ஓடுற தேசத்துல வந்து விழுந்து அந்த தேசத்தையே அதன் மக்களையே தீட்டுப்படுத்தி விடும். அதனால ராத்திரியில தொங்க விடாத, ராத்திரிக்குள்ள இறங்கி அடக்கம் பண்ணுன்ற. அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. யோசுவாவின் காலத்துல, யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நேரம் இல்லை வாசிக்கலாம், வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வாசித்து பாருங்க. 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா ஒரு 5 ராஜாக்களை தோக்கடிக்கிறான் யோசுவா சுதந்திரிக்கும் போது. கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது தோக்கடிச்சு அவங்களை பிடிச்சி ஒரு குகைக்குள்ள போட்டு, இன்னும் கொஞ்சம் யுத்தம் இருந்தது, அதெல்லாம் போய் முடிச்சுட்டு வந்து இவங்களை டீல் பண்ணலான்னு சொல்லி இவங்களை தூக்கி ஒரு குகையில போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து வெளியே கொண்டு வர சொல்றான். வெளியே கொண்டு வந்த பிறகு அந்த 5 ராஜாக்களையும் தூக்கில் போட்டு கொள்றான். தொங்குகிறார்கள். தொங்க விட்டுட்டு எல்லாம் கானான் தேசத்து ராஜாக்கள் எல்லாம் 5 ராஜாக்கள் தொங்க விட்டுட்டு சாயங்காலமான உடனே சொல்லி அப்படியே சொல்லியிருக்குது. சாயங்காலமான போது அப்படியே சொல்லியிருக்கு. சாயங்காலமான போது என்ன பண்ணானா, அந்த பிரேதங்களை எடுத்து அந்த எங்க அந்த அடைச்சி வச்சான குகையில, அந்த குகையிலேயே போட்டு அடக்கம் பண்ணிட்டான். ஏன் சாயங்காலத்துக்குள்ள பண்ணா? ஏன்னா இப்படி ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. மரத்திலே தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். இது வந்து தேவனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசம். இதை வந்து தீட்டுப்படுத்திடக்கூடாது, சாபக்கேடு இது மேல வந்துடக்கூடாது. ஆகவே அந்த சபிக்கப்பட்டவனை தூக்கி சாயங்காலத்திலேயே அடக்கம் பண்ணுன்ற கட்டளை அப்படியே ஃபாலோ பண்றான். இயேசு மரித்த போது, நல்லா கவனிக்கிறீங்களா? இயேசு மரித்த போது அப்படியே ஆச்சு பாருங்க. இயேசு தொங்குறார் சிலுவையில். தொங்கும்போது தொங்கி செத்தாருங்க. நமக்காக சாபமானார்,
நமக்காக சாபமானதுனால தான், நம்முடைய பாவத்தை சாபத்தை சுமந்ததுனால தான் தேவன் தம்முடைய முகத்தை திருப்பிக்கிட்டாரு அவரிடத்துல இருந்து, சாக விட்டாருங்க. ஏன்னா அவர் இந்த மீட்பின் கிரியை நமக்காக செய்கிறார். சாபமானார், அங்கே சாபமாகி மரித்தார். நிறைய பேர் சொல்றாங்க, பாருங்க உங்க தேவன் அவரை கைவிட்டார், நம்மளையும் கைவிடுவார். கிடையாது. இதெல்லாம் ரொம்ப தேவன் திட்டமிட்டு பண்றாரு. பிதாவும் குமாரனும் திட்டமிட்டு ஏற்கனவே டிசைட் பண்ணி இதெல்லாம் நடக்குது பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, ஏதோ அவர் வந்தாரு, அவர் சிலுவையில் அடிச்சாங்க, இவர் கண்டுக்காம விட்டு அப்படிலாம் கிடையாது. அவர் அதுக்குன்னே வந்தாரு, சிலுவையில் மறிக்கிறதுக்குன்னே வர்றாரு, பிதாவுடைய சித்தத்தின்படி வர்றாரு, பிதாவின் சித்தத்தை செய்யறாரு, மறிக்கிறாரு. ஆமா, அப்ப தேவன் அவரை கைவிட்டார். ஏன்னா அதனால தான் கத்துறாரு, தேவனே தேவனே என்னை கைவிட்டீர்னு கத்துறாரு. ஆனா வேலை முடிஞ்ச உடனே சொல்றாரு, எல்லாம் முடிந்ததுன்றாரு. வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு. பிதாவே என்னுடைய ஆவியை உம்மிடத்துல கொடுக்குறார். பிதா என்ன கைவிட்டாரு, அவர் நல்லவர் இல்லைன்னு நினைச்சிருந்தா அவர் கையில கொடுத்துருக்க மாட்டார் ஆவியை. நீங்க கொடுப்பீங்களா? சாகும்போது சபிச்சு சேர்த்திருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க, அவர் நல்ல கர்த்தரா, அவர் மகனையே விட்டார். அப்படி கிடையாது. எல்லாம் ரெண்டு பேரும் திட்டமிட்டு செய்யறாங்க பாருங்க. அப்ப பிதாவிடத்தில் தம்பி ஆவியை சமர்ப்பிக்கிறார். எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றாரு. எல்லாம் முடிந்ததுன்னு சொன்ன பிறகு அவர்கிட்ட ஒரு எலும்பை கூட முறிக்க முடியல. மற்ற ரெண்டு காலனியும் வந்து எலும்பை முறிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து முறிக்கலான்னு வந்தான், ஏற்கனவே செத்துட்டாருன்னு விட்டான். ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கான், ஒரு எலும்பு கூட முறிக்கப்படாது. ஏன்னா கர்த்தர் அவரை டோட்டலா ஒன்றும் கைவிடல. நம்மளை மீட்பதற்காக, நம்முடைய பாவத்தை சாபத்தை சுமப்பதற்காக அந்த க்ஷண பொழுது அவரை கைவிட்டார். உண்மைதான். ஏன் கைவிட்டார்? நம்மை கைவிடாமல் இருப்பதற்காக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னாரு. அப்படி அவருடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றுவதற்காக அவரை கைவிட்டார். அவ்வளவுதான ஒழிய அவரை ஒண்ணு வெறுக்கல, அவரை ஒண்ணு தள்ளிடல, அவரை ஒன்னும் மறந்துடல. அவர் அந்த வேலையை, மீட்பின் வேலையை செஞ்சு முடிச்சு நமக்கு தேவனுடைய தயவை உண்டு பண்ணி தந்த உடனே, முடிந்ததுன்னு சொன்ன உடனே ஒரு ஆள் கூட அவர் எலும்பு கூட முடிக்க முடியல. ஒரு ஆளை தொட உள்ள. அது மட்டும் இல்லை, பணத்தை எடுத்து வெளியே கொண்டு போய் எரிச்சாங்க. அவங்க எருசலேம்ல வெளியே குப்பை மேட்டில் போட்டு எரிப்பாங்க. எல்லா பணத்தையும் இல்லை, இந்த தூக்கில் தொங்குறவன் பணத்தை சபிக்கப்பட்டவன் சொல்லி கொண்டு போய் வெளியே கொண்டு போய் எரிப்பாங்களாம். இவருடைய சரீரத்தை அப்படிதான் எரிச்சிருப்பாங்க. ஆனா யோசேப்பு, அரிமத்தேய ஊரானாகிய யோசேப்பு என்கிற ஒரு ஐஸ்வர்யவான், பார்த்து பாருங்க மத்தேயு 27:52, அவன் ஒரு ஐஸ்வர்யவான். எல்லா கிறிஸ்தவனும் ஏழைன்னு சொல்றது தப்பு. அவன் ஒரு இயேசு ஏழைகளுக்கு தான் நண்பர், பணக்காரன்லாம் வரவே முடியாது அவர்கிட்ட. இல்லை, அவருடைய சீசன் ஐஸ்வர்யவான். அவன் ஐஸ்வர்யவான் வந்து இவருடைய பிரேதத்தை பிலாத்துவினிடத்துல கேட்டு வாங்கி ஐஸ்வர்யவான்களை அடக்கம் பண்ணுகிற ஒரு புதிய கல்லறையில வைத்தான்னு இருக்குது. நிறைய பேரை வைப்பாங்க, ஒரு கல்லறையில 10 பேர் கூட வைப்பாங்க. இன்னைக்கு கூட நடக்குது அது பல இடங்கள்ல. ஏன்னா இடம் பத்தாது, வாங்க முடியாது, காசு ரொம்ப அதிகம் செலவாகும். ஒரு கல்லறையில பல பேரை வைக்கிறது வழக்கம் இன்னைக்கு வரைக்கும். புதிய கல்லறையில, ஒரு பணக்காரனுடைய கல்லறையில வைக்கப்பட்டு இயேசுவை, அவர் அந்த மீட்பின் வேலையை செஞ்சு முடிச்ச உடனே பிதா அவர் ஒரு எலும்பு கூட முறிக்க விடல. அற்புதமான ரிச் மேன்ஸ் ஃபியூனரல் கொடுத்தாரு, பரியல் கொடுத்தாரு. அற்புதமான பணக்காரனுடைய ஒரு அடக்காராதனை அவருக்கு நடந்தது. அது மட்டும் இல்லை, அவர் உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் தம்முடைய வலது பாரத்தில் உட்கார வைத்து எல்லாத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். சரி, அப்ப பாருங்க, இயேசு மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி சாபமானார். இதனால தான் அப்படி சொல்லி இருக்குதாங்க கலாத்தியர்ல. இதைத்தான் அப்படி சொல்றாரு. மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் சொன்னாங்க. அதன்படிதான் இயேசு செத்தார். அப்படி செத்தவரை சாயங்காலத்திலே அடக்கம் பண்ணாங்க. அது யோசேப்பு, அரிமத்தேய ஊரான யோசேப்பு வந்து கேட்டபோது சாயங்காலமான போதுன்னு இருக்குது அந்த வசனம். மத்தேயு 27:52 சாயங்காலமான போது. அப்ப இருட்டுறதுக்கு முன்னாடியே வாங்கி அவன் புதைக்கிறான். ஏன் அப்படி இயேசுவை போச்சாங்க? நமக்காக சாபமானார். நம்முடைய பாவத்தை மட்டுமல்ல, நம்முடைய சாபத்தையும் அவர் சுமந்தார். சாபத்தையும் அவர் சுமந்ததுனால அந்த சாபம் என்றென்றைக்கு நம்ம விட்டு எடுபட வேணும். அது அப்படியே இன்றைக்கு இனிமேல் ஒருபோதும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க கூடாது. அன்னைக்கு கானான் தேசத்துக்குள்ள, சுதந்திரிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள சாபம் வரக்கூடாதுன்றதுனால தான் அப்படி போச்சாங்க. இன்னைக்கு அந்த கானான் தேசம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள அந்த சாபங்கள் இனி ஒருபோதும் பிரவேசிக்க கூடாது என்பதற்காக தான் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்படி அடக்கம் பண்ணப்பட்டார் சாயங்காலத்திலே. ஏன்னா அந்த சாபம் திரும்ப ஒருபோதும் நம்மிடத்திலே வராதபடிக்கு, இனிமே ஒருபோதும் வராது.
சிலர் சொல்றாங்க உனக்கு 2 சாபம் இருக்குது. கர்த்தர் எனக்கு சொன்னார். நீ சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுங்க. கர்த்தர் இங்கே சொல்லி இருக்கிறாரு. எங்க சொல்லியிருக்காரு? கலாத்தியர் 3:13 சொல்லியிருக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. ஏன் சாபமானார்? என் மேலையும் சாபம் வர்றதுக்கா? இல்ல, என் மேல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வர்றதுக்கு, தேவ ஆவியானவர் எனக்குள்ள வர்றதுக்கு. உங்க வீட்டில் வந்துட்டு உனக்கு இந்த சாபம் இருக்குது, அந்த சாபம் இருக்குது, அந்த சாபத்தை போக்குறதுக்கு நான் பரிகாரம் பண்றேனாக்கும். இந்த பரிகார வேலைலாம் வேணாம். ஏசு எனக்காக பரிகாரம் பண்ணி முடிச்சிட்டாரு கல்வாரி சிலுவையில். யாரும் பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஊழியக்காரருக்கும் பரிகாரம் பண்ற வேலையும் கிடையாது. ஊழியக்காரருடைய வேலை அந்த பரிகாரத்தை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதுதான், அறிவிக்க வேண்டியதுதான் ஊழியக்காரருடைய வேலை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுடையது. எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எனக்கு உண்டாயிருக்கிறது. ஆவி குறித்த வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே எனக்கு இன்றைக்கு உண்டாயிருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் மேலான ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்கள் ஆவியானவரின் பிரசன்னம் ரெண்டும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை விட ஒரு பாக்கியவான் இருக்க முடியாது. எனக்கு எந்த குறைவும் இல்லை, எனக்கு தாழ்ச்சி இல்லை. ஒரு அபார சக்தி, ஆசீர்வாதம் என்னும் சக்தி எனக்குள்ளே இருக்கிறது. குறைகளை போக்குகிறது, தரித்திரத்தை நீக்குகிறது, வியாதிகளை குணமாக்குகிறது, விரோதிகள் மீது வெற்றியை தருகிறது, என்னை முன்னேறி போக வைக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை